வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு டிடெக்டிவ் த்ரில்லர் ஸ்டோரி கேட்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. அதே மாதிரி கதையரசியையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போது நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். முன் கதை. மச்சான், என்னடா இப்படி வருது? இந்த சைட்டெல்லாம் பிளாக் ஆகிருக்கு. ஆமாம் மச்சான், இனிமே இதெல்லாம் வராது. கவர்மெண்ட் இதையெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ என்னடா பண்ணுறது? விபிஎன் இன்ஸ்டால் பண்ணு மச்சான். பிளாக் சைட் எல்லாம் ஓப்பன் ஆகும். விபிஎன்னா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, நீயே பண்ணி கொடு. டேய், உன் மொபைல் ஒரு டுபாக்கூர் மொபைல்டா. விபிஎன் லோட் ஆக மாட்டேங்குது. அப்போ என்னடா பண்ணுறது? மச்சான், இதை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாதுடா. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுடா. ஒன்று பண்ணலாம். என் மொபைலில் டவுன்லோட் பண்ணி உன் மொபைலுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேர் இட் ஆன் பண்ணு. தேங்க்ஸ்டா மச்சான், நீதாண்டா என்னோட உயிர் நண்பன். அத்தியாயம் 1. பயணிகள் கவனத்திற்கு. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை செல்லும் தொடர் மின்வண்டி 1வது நடைமேடையில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும். ஒரே அறிவிப்பை திரும்ப திரும்ப உலோக குரலில் நடைமேடையின் மேல் பொருத்தப்பட்டிருந்த ஒலிபெருக்கி கூவிக்கொண்டே இருந்தது. திங்கட்கிழமையன்று தனியாக ஒரு பரபரப்பு இருக்கிறது. பரங்கிமலை ரயில் நிலையம் முழுவதும் மக்கள் கூட்டம். வேலைக்கு செல்வோர், வேலை இல்லாமல் செல்வோர் என பலதரப்பட்ட மக்கள். அனைவர் முகத்திலும் பதட்டம், கோபம், அவசரம். அனைவர் நடையும் ஓட்டம் கலந்த நடைதான். ஒருவர் கூட நிதானமாக நடக்கவில்லை. ரயில்வே காவலர் வேகமாக நடைமேடையிலிருந்து இறங்கி கிண்டி செல்லும் திசையில் நடக்க கார்த்திக் ஆல்டோவும் பின்தொடர்ந்தான். நடைமேடையை கடந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் அந்த கொடூரம் நடந்திருந்தது. 16 வயது மதிக்கத்தக்க சிறு பையனின் உடல் தண்டவாள சுற்றுச்சுவருக்கும் ரயிலுக்கும் இடையில் பந்தாடப்பட்டு சிதைந்து கிடந்தது. அருகில் கிழிந்த புத்தகப்பை, சுற்றிலும் நோட்டு புத்தகங்கள், தோனியின் ஸ்டிக்கர் ஒட்டிய பேனா பாக்ஸ். அருகில் பரங்கிமலை ஸ்டேஷன் மாஸ்டரும் ரயில்வே இன்ஸ்பெக்டரும் நின்று கொண்டிருந்தனர். சுற்றிலும் கூட்டம். நெற்றியில் நாமம் போட்ட ஒரு ஒல்லி மனிதர் சத்தம் போட்டு கொண்டிருந்தார். கரப்ஷன் தான் சார் இந்தியாவை அழிக்கிறது. பாருங்கோ, காலங்காத்தால நிம்மதியாக நேரத்துக்கு ஆஃபீஸ் போக முடியறதா? இதையெல்லாம் பார்க்கணுன்னு ஏன் நேரம்? எல்லாம் கலிகாலம் பகவானே. அவர் பரங்கிமலை ரயில் பயணிகள் நலச்சங்க தலைவராம். அப்படி ஒரு சங்கம் இருப்பதை ஆல்டோவிற்கு இப்போதுதான் தெரிகிறது. அவர் மேல் சட்டை பையை துருத்தி கொண்டு நிறைய காகிதங்கள் தெரிந்தன. கையில் ஒரு கருப்பு நிற டப்பர்வேர் பை. அவர் தொனியிலிருந்து இறந்த மனிதனுக்காக வருத்தப்படுவதை விட அலுவலகத்திற்கு தாமதமான கோபமே அதிகம் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. கண்டிப்பாக நங்கநல்லூர்காரர் தான் என ஆல்டோ மனதிற்குள் நினைத்து கொண்டான். செக்ரட்டேரியேட்டா? காவலரின் காதுக்குள் ஆல்டோ கிசுகிசுத்தான். இல்லை, ஸ்டேட் பேங்க். அப்ப சரிதான், ஆல்டோ மனதிற்குள் நினைத்து கொண்டான். டி கிரேட் ஒர்க்கர் கூட யூனியன் வச்சுக்கிறா, வேலையே பண்ணுறதில்ல. எதை கேட்டாலும் யூனியன் சங்கம்னு மிரட்டுறா. ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரி வந்தாதான் இவாளுக்கெல்லாம் சரிப்படும். நலச்சங்கம் சத்தமாக பேசினார். பிறகு எதுக்கு நீங்கள் மட்டும் சங்கம் வச்சுருக்கீங்க என கூட்டத்தில் இருந்த ஒரு லைன்மேன் கோபமாக கேட்டார். அந்த பக்கம் திரும்பிய நலச்சங்கம், அதை பற்றியெல்லாம் நீ பேசப்படாது. மட்டு மரியாதை வேண்டாமா? நான் இவாள்கிட்ட பேசுகிறேன், உங்ககிட்ட எவன் பேசுவான் என குரல் உயர்த்த அதற்குள் ரயில்வே கான்ஸ்டபிள்கள் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். பையன் பேரு செல்வகுமார். தாம்பரத்தில் இருந்து தியாகராய நகரில் இருக்கிற பள்ளிக்கு தினமும் ரயிலில் போயிட்டு வருவானா. ரயிலில் கூட வரும் நபர்கள் சொன்னாங்க. பெற்றோர் முகவரி கேட்டிருக்கோம், கிடைச்சிடும். ரயில்வே இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் ஆரம்பித்தார். எப்போ நடந்தது? ஆல்டோ. காலையில் 8:45 எலக்ட்ரிக் ட்ரெயின். இன்னைக்கு 20 நிமிஷம் லேட். அதனால் ரொம்ப கூட்டமாக வந்தது. சரியாக 9:05க்கு இந்த இடத்த கிராஸ் பண்ணுச்சு. அப்போ தான் நடந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரயில்வே போலீஸ் நீங்கள் தானே எடுப்பீங்க. இந்த தடவை என்ன கூப்பிட்ருக்கீங்க? ரயில்வே இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனிடம் ஆல்டோ கேட்டான். கொஞ்சம் எங்கூட வாங்க ஆல்டோ. நிலைய அதிகாரியையும் அழைத்து கொண்டு சென்றார் ரயில்வே இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன். நிலைய அதிகாரி அறையில் இருந்த கணினி திரையில் நடைமேடையில் இருந்த ஒரு சிசிடிவி கேமரா பதிவு செய்த காட்சியை ஓடவிட்டார். இது நடைமேடையோட கடைசி பகுதியில் உள்ள மின் கம்பத்தில் பொருத்தப்பட்டிருக்கிற சிசிடிவி கேமரா. இதோட காட்சிகளை கவனமாக பாருங்க.
கொசு பறப்பது போல தெளிவில்லாமல் இருந்தது அந்த உள்சுற்று தொலைக்காட்சி காணொளி. ஆல்டோ கூர்ந்து கவனித்து பார்க்க ஆரம்பித்தான். அந்த கேமராவின் திசை நடைமேடையின் எதிர்ப்புறம் அமைந்திருந்தது. அதனால் தண்டவாள பகுதி மட்டுமே தெரிந்தது. ரயில் நிலையம் தெரியவில்லை. மின்சார ரயிலின் முதல் பெட்டி மெதுவாக அந்த கேமராவை தாண்டிச் சென்றது. அதன் பின் மற்ற பெட்டிகள் செல்ல செல்ல சீராக வேகம் அதிகரித்து கொண்டே சென்றது. அனைத்து பெட்டிகளிலும் படிகளில் பயணிகள் தொங்கிக் கொண்டு பயணம் செய்தனர். திடீரென ஒரு பெட்டியில் இருந்த ஒரு பயணி தண்டவாள சுற்றுச்சுவரில் மோதி கீழே விழுந்தார். நிலைய அதிகாரி அந்த வீடியோவை நிறுத்திவிட்டு பேச ஆரம்பித்தார். 4 மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்திகளில் எல்லாம் படிச்சிருக்கலாம். பரங்கிமலை ரயில் நிலையத்தில் சுவரில் மோதி பயணிகள் பலி என. அது பெரிய பிரச்சனையான பிறகு அந்த நடைமேடையையே மாற்றி அமைச்சோம். பொதுவாக அந்த நடைமேடையில் மின்சார ரயில்களை நாங்கள் இயக்கிறதில்ல. மற்ற பாதைகளில் ஏதாவது பிரச்சனை உள்ள போது மட்டுமே இயக்குவோம். அப்படி இயக்கும்போது இதுவரை எந்த பிரச்சனையும் ஏற்படலை. படியில் பயணம் செஞ்சால் கூட சுவரில் மோத வாய்ப்பே இல்லை. தற்போது அந்த அளவுக்கு இடைவெளி இருக்குது. சொல்லப்போனால் மாற்றத்திற்கு பிறகு ரெகுலர் ட்ராக்கை விட இந்த ட்ராக் ரொம்பவும் பாதுகாப்பாகிடுச்சு. அருகில் இருந்த இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் தொண்டையை செருமி விட்டு, இதனால் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்தோம் என்று வீடியோவை சிறிது ஜூம் செய்து பெரிதாக்கி மிக மெதுவாக ஓடவிட்டார். சரியாக அந்த பயணி விழுவதற்கு முன் ஷூ அணிந்த ஒரு கால் மிக வலுவாக அவரை இடுப்பில் உதைத்தது. ஒரு நொடி நிலை தடுமாறிய பயணி பிடி நழுவி ஸ்லோ மோஷனில் சுவரில் மோதி கீழே விழுவது தெரிந்தது. திட்டமிட்ட கொலை. ஒரு நொடி வீடியோ காட்சி ஆல்டோவின் மொத்த மனநிலையையும் மாற்றியது. மீனம்பாக்கம் கிட்ட சிக்னல் பிரச்சனை. அதனால் எல்லா ட்ரெயினும் லேட். இந்த ட்ரெயினும் லேட்டாக வந்ததால் எப்பவும் போகிற ரெகுலர் ட்ராக்கில் போகாமல் இந்த பிளாட்ஃபார்மில் போனது. இதை பயன்படுத்தி யாரோ திட்டம் போட்டு கொலை செஞ்சுருக்காங்க. இதை எங்கள் ஐஜி கிட்ட சொன்னோம். அவர் தான் உங்களையும் இன்வால்வ் பண்ணினது, ரயில்வே இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் கூறினார். இது எங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏற்கனவே சுவரில் மோதி நிறைய பேர் இறந்தது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ தான் நிறைய செலவு பண்ணி எல்லாம் மாற்றி வச்சுருக்கோம். திரும்பவும் மீடியாவுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது, ஸ்டேஷன் மாஸ்டர் கூறினார். சிறிது யோசனைக்கு பிறகு ஆல்டோ கூறினான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இது ரொம்ப சிக்கலான கேஸ். இப்போதைக்கு இது மர்டர்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். விபத்து மாதிரியே வெளியில் தெரியட்டும். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம். அத்தியாயம் 2. ராயப்பேட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரை. ஆல்டோவும் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனும் மகேந்திரா பொலிரோவில் இருந்து இறங்கி பிணவரை நோக்கி நடந்தனர். வாசலில் பெரும் கூட்டம் இருந்தது. 4 அல்லது 5 இடங்களில் தனித்தனியாக கும்பல் கும்பலாக அழுது கொண்டிருந்தனர். சிட்டியில் மட்டும் தினமும் குறைஞ்சது 10 பேர் ஆக்சிடெண்ட்டில் சாகிறாங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அழுகிறத பார்த்தா பாவமாக இருக்குது. வேறு வியாதியில் யாராவது ஒரு ஆள் செத்தா இந்த பேப்பர்காரனும் டிவிக்காரனும் அப்படி கோவரானுங்க. டெய்லி இங்கே 10 பேர் சாவறானுங்க. ஒருத்தனும் கண்டுக்கிறது இல்லை. ஒரு வாரம் இந்த மார்ச் வரைக்கும் தினமும் வந்தால் போதும். எல்லாரும் ஒழுங்காக வண்டி ஓட்டுவாங்க. கூட வந்த வயதான கான்ஸ்டபிள் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இறந்த மாணவன் செல்வகுமாரின் பிணக்கூராய்வு விண்ணப்பத்தை மருத்துவமனை அலுவலகத்தில் அளித்துவிட்டு வெளியே ரிலாக்ஸாக காத்திருந்த ரயில்வே கான்ஸ்டபிள் வேகமாக வந்து சல்யூட் அடித்தார். அந்த பையன் ஃபேமிலியில் யாராவது வந்திருக்காங்களா? பாஸ்கரன் வினவினார். அங்கே இருக்காங்க சார். அவர் காட்டிய திசையில் 10 பேர் அமர்ந்து அழுது கொண்டிருந்தனர். நடுநாயகமாக அமர்ந்திருந்த பெண்மணியின் முகம் அழுது அழுது வீங்கியிருந்தது. அந்த பையனின் அம்மாவாக இருக்க வேண்டும். அருகில் ஸ்கூல் யூனிஃபார்ம் அணிந்த ஒரு பையன் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். அவர்களை சுற்றிலும் பெண்கள் கூட்டம். ஆண்கள் சற்று தள்ளி நின்றனர். பிஎம் முடிய இன்னும் எவ்வளவு நேரமாகும்? 11 மணிக்கெல்லாம் இன்கொஸ்ட் எடுத்தாச்சு சார். இப்போது நம்ம கேஸ் தான் போய்கிட்டு இருக்கு. 3 மணிக்குள்ளே பாடி கிடச்சிடும். நாளைக்கு ப்ரொவிஷனல் ரிப்போர்ட் வந்துடும். ஃபேமிலி கிட்ட பேசி பார்க்கலாமா? ஆல்டோ. வாங்க சார் என கான்ஸ்டபிள் அழைத்து சென்றார். தங்களை நோக்கி போலீஸ் வருவதை கண்டதும் ஆண்களில் சிலர் முன்னால் வந்தனர். அழுது சிவந்த கண்களுடன் பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு நின்ற ஒருவரை காட்டி, இவர்தான் பையனோட அப்பா சார் என அறிமுகப்படுத்தினார் கான்ஸ்டபிள். ஆல்டோவிற்கு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. மேற்கத்திய நாடுகளிலெல்லாம்
வி ஆர் சாரி ஃபார் யுவர் லாஸ் என ஒரு வரியில் முடித்துவிட்டு விசாரணையை துவங்கி விடுவர். ஆனால் நம் நாட்டில் அதெல்லாம் ஒத்து வராது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிடும். கவர்மெண்ட் மார்ச்சுவரி வேன் நாங்களே அரேஞ்ச் பண்ணிட்டோம். எங்கே எடுத்துக்கிட்டு போகிறீங்க? எப்படியோ ஆரம்பித்தான். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலப்பாக்கம் தான் சொந்த ஊர். அங்கே போகிறோம் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முன்னாடி பாண்டி பஜார் பிளாட்ஃபார்மில் துணிக்கடை வச்சுருந்தேன். இப்போது அங்கேயே ஒரு கடையில் வேலை பார்க்குறேன். வீடு தாம்பரமா? போன வருஷம் வரைக்கும் டி நகரில் தான் சார் இருந்தோம். வாடகை கட்டுப்படி ஆகலை. ஒரு வருஷம் முன்னால் தான் முடிச்சூருக்கு மாறினோம். ஓ, அதனால தான் பையன் டி நகர் ஸ்கூலில் படிக்கிறானா? ஆமாம் சார். பாதி வருஷத்தில் மாறினதுனால தாம்பரம் பக்கத்தில் எங்கேயும் அட்மிஷன் கிடைக்கல. அப்போ ட்ரெயினில் போக ஆரம்பித்தான். இந்த வருஷம் மாற்றலான்னு நினச்சப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, ட்ரெயின் வசதியாக இருக்குது, இந்த ஸ்கூல்லையே படிக்கிறேன்னு மாற மாட்டேன்னு சொல்லிட்டான். தினமும் ட்ரெயினில் தான் வருவானா? முடிச்சூரில் இருந்து தாம்பரம் ஸ்டேஷன் வர ஷேர் ஆட்டோவில் வருவான். அங்கே இருந்து ட்ரெயின், திரும்ப மாம்பலம் ஸ்டேஷனில் இருந்து ஷேர் ஆட்டோ. இப்படி அநியாயமாக ட்ரெயினில் அடிபட்டு சாவான்னு நினச்சிருந்தா எப்போவோ ஸ்கூலை மாற்றியிருப்பேனே. பேசிக்கொண்டே இருந்தவர் திடீரென குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார். இதற்கு மேல் பேசுவது சரியில்லை என நினைத்த ஆல்டோ இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனின் முகத்தை பார்த்தார். அவரும் புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிக்க அனைவரும் பின்தொடர்ந்தனர். அத்தியாயம் 3. எழும்பூர் மாநில குற்றத்தடுப்பு இயக்குனர் அலுவலகம். கார்த்திக் ஆல்டோ இயக்குனரின் கதவை தட்டிவிட்டு அனுமதிக்காக காத்திருந்தான். கெட்டின் என அவரது அழைப்பு கேட்டதும் உள்ளே நுழைந்தான். உட்காருங்க கார்த்திக். பெரும்பாலானோர் கார்த்திக் ஆல்டோவை ஆல்டோ என அழைத்தாலும் இயக்குனர் அருள்மொழி எப்பொழுதும் கார்த்திக் என்றுதான் அழைப்பார். சார், அந்த மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கேஸ் அதை பற்றி நானே பேசணும்னு நினச்சேன். ரயில்வே ஐஜி செந்தாமரை கண்ணன் எனக்கு ஐபிஎஸ் பேட்சில் சீனியர், எனக்கு நல்ல நண்பரும் கூட. அவர் ஃபோன் பண்ணி இந்த கேஸ் ஆக்சிடெண்ட் இல்லை மர்டர்னு நினைக்கிறேன், இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் தான் உங்களை பற்றி சொல்லி அனுப்பி வச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கேஸை நாம் எடுத்துக்கலாமா? சிசிடிவி வீடியோ பார்த்தா தெளிவாக தெரியுது சார், அது கொலை தான். கேஸில் எந்த லீட் க்ளூவும் இது வரைக்கும் இல்லை. சேலஞ்சிங் கேஸ் தான், ஆனால் நாம் எடுத்துக்கலாம் சார். நல்ல டீம் ஃபார்ம் பண்ணி விசாரணையை தொடங்குனா சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே கார்த்திக், இது நம்ம கௌரவ பிரச்சனை. நம்ம திறமையை மதித்து வந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா சிபிசிஐடி சிபிஐ என போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல சமீபத்தில் தான் ஒரு பெரிய விபத்து நடந்து ரயில்வேக்கு கெட்ட பேர். அதனால் இது விபத்தில் கொலைன்னு நிரூபிக்க ரயில்வே துறையே மும்முரமாக இருக்குது. உங்கள் டீமுக்கு யார் வேணுமோ எடுத்துக்கோங்க. பட் ஐ வாண்ட் ரிசல்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ சார். ஆல்டோ மிக கவனமாக சிறப்பு குழுவை தேர்வு செய்தான். உதவி ஆய்வாளர்கள் கோபிநாத் மற்றும் திரு என்கிற திருநாவுக்கரசு இருவருடன் 7 காவலர்கள் அடங்கிய தனிப்படை தயாரானது. கோபிநாத் ஏற்கனவே ஆல்டோவுடன் பல வழக்குகளில் பணியாற்றியவர். இளைஞர். ஆல்டோவின் மன ஓட்டத்தை சட்டென உணர்ந்து செயல்படுபவர். திரு சென்னையின் பல காவல் நிலையங்களில் பணிபுரிந்தவர். உள்ளூர் சூழ்நிலையை அறிந்தவர். சந்து பொந்துகளில் கூட புகுந்து வரக்கூடியவர். ஆல்டோவுடன் சேர்த்து மொத்தம் 10 பேர் கொண்ட குழு. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ஓடவிட்டபடி பேச ஆரம்பித்தான் ஆல்டோ. இந்த கேஸ் மற்ற எல்லா கேஸை விடவும் ரொம்ப வித்தியாசமானது. ஓடுற ரயிலில் நடந்ததுனால க்ரைம் சீன் எவிடன்ஸ் நமக்கு எதுவுமே இல்லை. நேரில் பார்த்தவங்களும் யாரும் இல்லை. சொல்லப்போனால் யாருக்குமே கொலைன்னு கூட தெரியாது. ரயில் நிலையத்தில் எடுக்கப்பட்ட சிசிடிவி வீடியோவை ஸ்லோ மோஷனில் ஓடவிட்டான். சரியாக அந்த கால் உதைக்கும் இடம் வந்ததும் நிறுத்தினான். இந்த ஒத்த ஷூ கால் வீடியோ மட்டும்தான் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரம். இந்த கேஸை எப்படி கொண்டு போகிறதுன்னு உங்கள் யோசனைகளை சொல்லுங்கள். எந்த க்ளூவும் இல்லாத கேஸை மோட்டிவ் வச்சு அணுகலாம் சார், கோபிநாத் கூறினார். வெரி குட். பிடிமானமே இல்லாத கேஸில் மோட்டிவ் வச்சு யாருக்கு இந்த கொலையால் லாபம் அல்லது இவர் மீது யாருக்கு கோபம் அப்படின்னு போனால் 90% சக்ஸஸ் ஆகும். மோட்டிவ் இல்லாமல் நடந்திருந்தா? திரு கேட்டார். அப்படி நடந்திருந்தா அது சைக்கோ கில்லராக தான் இருக்கணும். அது பெரிய தலைவலி. அப்படி இருந்தால் இந்த ஒரு கொலையோடு நிற்காது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்படி இருக்கக்கூடாது என அனைவருக்கும் எண்ணம்.
இந்த வழக்கு நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் சவாலான வழக்கு தான். கோபி, நீங்கள் அந்த பையன் கூட ரயிலில் பயணம் செஞ்சவங்கள விசாரிங்க. திரு, நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் என்னாச்சுன்னு ரிப்போர்ட் பாருங்க. தாம்பரம் ஸ்டேஷன், மவுண்ட் ஸ்டேஷன் ரயில்வே போலீஸ்கிட்ட பேசி பாருங்க. எல்லா ஸ்டேஷன் சிசிடிவி வீடியோக்களும் வேணும். நான் அந்த பையன் வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணுறேன். அத்தியாயம் 4. இறந்து போன மாணவன் செல்வகுமாரின் வீடு தாம்பரத்தில் இருந்து முடிச்சூர் செல்லும் வழியில் பிரதான சாலையில் இருந்து உள்ளே சற்று தூரத்தில் இருந்தது. ஆல்டோவின் கார் சிரமப்பட்டு தான் அந்த தெருவில் நுழைந்தது. சிறிய ஓட்டு வீடு. போனால் போகுது என 2 பிளாஸ்டிக் நாற்காலிகள் உயிரோடு இருந்தன. ஆல்டோ பயந்து கொண்டேதான் அமர்ந்தான். எதிரில் இருந்த மற்றொரு நாற்காலியில் செல்வகுமாரின் தந்தை அமர்ந்தார். அவனது அம்மாவும் சகோதரனும் உள் அறையிலிருந்து எட்டி பார்த்தனர். எனக்கு 2 பசங்க சார். செல்வகுமாரின் தந்தை தனசேகரன் பேச ஆரம்பித்தார். மூத்தவன் செல்வகுமார் 11வது படித்தான். 2வது சதீஷ்குமார் 9வது படிக்கிறான். நீங்கள் முன்னாடி தனியாக கடை வச்சுருந்தீங்களா? ஆமாம் சார், 3 வருஷம் முன்னாடி வர தனியாக தான் கடை வச்சுருந்தேன். பாண்டி பஜார் பிளாட்ஃபார்மில் ரத்னா ஸ்டோர் பாத்திர கடை வாசலில் இருந்துச்சு நம்ம துணிக்கடை. லெகின்ஸ், டிஷர்ட், சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். ஏன் அதை மூடுனீங்க? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சார். ஒரு தடவை ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்கள்ல, அப்போது 2 மாதம் சுத்தமாக வியாபாரமே இல்லை. வட்டிக்கு வாங்கி தான் கடை நடத்துனேன். 2 மாதமாக வட்டியும் கட்ட முடியாமல் வருமானமும் இல்லாமல் ரொம்ப சிக்கலாயிடுச்சு. திரும்பவும் பழைய வியாபாரம் வரவே இல்லை. அதுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு 10,000 வியாபாரம் ஆகிறது. அதுக்கு பிறகு 2,000க்கு கூட ஆகலை. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஒன்றும் முடியலை. வட்டிக்கு மேலே வட்டி கட்ட முடியலை. அதனால தான் கடையை விற்று கடனை எல்லாம் அடைச்சிட்டு வேலையில் சேர்ந்துட்டேன். இப்போவும் யாராவது கடன்காரங்க தொல்லை பண்ணுறாங்களா? என் மச்சாங்காரனுக்கு மட்டும்தான் 4 லட்சம் கொடுக்கணும் சார். அவன் மெதுவாக தாங்கன்னு சொல்லிட்டான். செல்வகுமார் எப்படி? அவனால் எதுவும் பிரச்சனை வருமா? அருகில் நின்ற செல்வகுமாரின் தாயாரிடம் கேட்டான் ஆல்டோ. ரொம்ப வருஷம் கழித்து பிறந்த பையங்கிறதுனால செல்லம் ஜாஸ்தி. படிப்பு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சார். வீடு தங்காமல் ஊரை சுற்றுவான். ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஆனால் அவனால் இது வரைக்கும் எந்த பெரிய பிரச்சனையும் வந்ததில்லை. அதுக்கு அப்படியே எதிர்பக்கம் என் 2வது பையன். நல்லா படிப்பான். எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். வீட்டை விட்டு வெளியிலேயே போக மாட்டான். ரயில்வே துறையில் இருந்து இழப்பீடு தரதா சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். ரொம்ப நன்றி சார். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்கள் பையனை யாராவது ட்ரெயினில் இருந்து தள்ளி விட்டுருப்பாங்கன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். இப்போதைக்கு இதை வெளியில் சொல்ல வேண்டாம். ரகசியமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். மூவரும் அதிர்ச்சியானார்கள். செல்வகுமாரின் அம்மா விசும்ப ஆரம்பித்தார். திடீரென பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தார். அழுகை சத்தம் கேட்ட சிறிது நேரத்தில் வீட்டிற்கு வெளியே 2-3 பெண்கள் கூடிவிட்டனர். ஆல்டோ செய்வதறியாது செல்வகுமாரின் தந்தையை பார்த்தான். ஆல்டோவின் நிலையை புரிந்து கொண்ட அவர், "செத்த நேரம் சும்மா இருக்கியா?" என மனைவியை அதட்டினார். பின்பு வாசலை நோக்கி வந்து, "ஒன்றுமில்ல, போலீஸ் வந்திருக்கிறாங்க. பையனை பற்றி பேசின உடனே அழுவுறா. நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன்" என சொன்னார். உச்சு கொட்டியபடி அவர்கள் கலைந்து சென்றனர். ஆல்டோ மீண்டும் குரலை சன்னமாக்கி கூறினான், "இதை பாருங்கம்மா, எங்களுக்கு ஒரு சந்தேகம்தான். இன்னும் உறுதியாகலை. சில ஆதாரம் கிடச்சிருக்கு. விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் இப்படி பண்ணினா விஷயம் வெளியில் தெரிஞ்சு கொலையாளி உஷாராக வாய்ப்பு இருக்குது." அவர் சேலை தலைப்பை வாயில் வைத்தபடி சத்தம் இல்லாமல் அழுதார். தனசேகரனிடம் திரும்பி, "அதனால தான் உங்ககிட்ட விசாரிக்கிறோம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா?" "எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது சார். என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கொலை பண்ணுற அளவுக்கு யாரோடையும் பிரச்சனை இல்லை சார்." "நல்லா யோசிச்சு பாருங்க. பணப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வேறு ஏதாவது?" செல்வகுமாரின் தந்தை நெற்றியை சுருக்கி யோசிக்க ஆரம்பித்தார். "என் தம்பிக்கும் எனக்கும் பூர்வீக நிலம் சம்மந்தமாக கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சார். இப்போ பேச்சுவார்த்தை இல்லை. 10 நாள் முன்னாடி பரம்பரை நிலத்தை எனக்கு தெரியாமல் விற்க பார்த்தான். நான் ஆளுங்களோட போய் அதை தடுத்துட்டேன். அப்போ கோவமாக கத்திட்டு போனான். ஆனால் அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல." "அவர் எங்கே இருக்காரு? அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுங்க." ஒரு சிறிய பேப்பரில் எழுதி கொடுத்தார். அதை ஒரு முறை படித்து பார்த்து பத்திரமாக ஃபைலில் வைத்தான் ஆல்டோ. "வேறு யாரோடையாவது பிரச்சனை, தகராறு வேறு ஏதாவது இருக்கா?" "இல்லை சார்." "ஓகே, இது என்னோட விசிட்டிங் கார்டு. எது தோணுனாலும் உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள்.
சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். இன்னொரு முக்கியமான கேள்வி, உங்கள் பையன் செல்ஃபோன் வச்சுருந்தானா? முன்ன வச்சுருந்தான் சார். 2 பேருக்குமே ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன். டச் ஃபோன் தான். ஆனால் மூத்தவன் 1 மாதம் முன்னாடி தொலைச்சிட்டான். நான் கிளம்புறேன். எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. அத்தியாயம் 5. ஒரு புத்தகம் எழுதும் அளவுக்கு தகவல்களுடன் உதவி ஆய்வாளர் கோபிநாத் வந்தார். அந்த ட்ரெயின் தினமும் காலை 8:30க்கு தாம்பரத்தில் இருந்து கிளம்பி மவுண்ட் ஸ்டேஷனை 8:45க்கு கிராஸ் பண்ணும். ஃபாஸ்ட் ட்ரெயின்கிறதுனால வேலைக்கு போகிறவங்க, பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட்டம் எப்போவுமே நிறைய இருக்கும். அன்றைக்கி சிக்னல் கோளாறு காரணமாக எல்லா ட்ரெயினுமே லேட்டாக தான் கிளம்பி இருக்கு. மற்ற லோக்கல் ட்ரெயின் முதல் ட்ராக்கில் போனதுனால இதை அந்த கடைசி ட்ராக்குக்கு மாற்றிருக்கிறாங்க. அப்போது பெரும்பாலும் தினசரி பயணம் செய்கிறவங்க தான் அதிகம், அப்படித்தானே? ஆமாம் சார். அதுலேயும் ஒரு பெக்யூலியாரிட்டி உண்டு. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு கோச் உண்டு. உதாரணமாக இன்ஜினுக்கு பின்னால் வர்ற முதல் பெட்டியில் பயணம் செய்கிறவங்க எல்லா நாட்கள்லேயும் அதில் தான் பயணம் செய்வாங்க. மாற்றி பயணம் செய்ய மாட்டாங்க. ரயில் நிலையத்தில் இருந்து இறங்கி அலுவலகமோ வீட்டுக்கோ செல்ல ஏதுவாக கம்பார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படி தினமும் ஒரே பெட்டியில் வர்றதுனால அவங்களுக்குள்ள நல்ல தொடர்பும் இருக்குது. உணவை பகிர்ந்துக்கிறது முதல் புது படங்களை இணையதளங்களில் பதிவிறக்கி தங்களுக்குள்ளே பரிமாறிக்கிறது, டப்பர்வேர், காய்கறிகள் போன்ற சிறிய பொருட்களை மொத்தமாக வாங்கி விற்கிறதுன்னு வியாபாரம் கூட நடக்குது. சிலர் மாதச்சீட்டு கூட நடத்துகிறாங்க. அப்போது இந்த பையனையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சிசிடிவி வீடியோவை வச்சு அவன் போன பெட்டி 2ஆவதாக வர பெண்கள் அல்லது முதல் வகுப்பு பெட்டிக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். தினசரி அந்த பெட்டியில் போகிற எல்லார்கிட்டையும் விசாரித்தோம். பெரும்பாலும் அந்த பெட்டியில் வேலைக்கு செல்கிறவங்க தான் அதிகம். சில கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க. இவன் ஒருத்தன்தான் பள்ளி மாணவன். சம்பவம் நடந்த அன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு தாமதம் ஆகிவிட்ட பரபரப்பில் இருந்திருக்காங்க. வழக்கத்தை விட சிறிது கூட்டமாக இருந்திருக்கு. அவன் விழுந்த சத்தம் கேட்ட பிறகுதான் விபத்து நடந்த விஷயமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. படியில் அவன் கூட பயணம் செஞ்சவங்களும் இப்போ வரை விபத்து அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எப்பவும் படியில் பயணம் செல்லும் சில கல்லூரி மாணவர்களை விசாரித்தோம். அம்பேத்கர் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட தான் அவன் தினமும் படியில் நின்று பயணம் செய்வானாம். புது படங்களை தங்கள் மொபைல் ஃபோன்களுக்கு ஷேர் செஞ்சுக்குவாங்களாம். அன்றைக்கி கூட்டம் நிறைய இருந்ததுனால நிறைய பேர் படியில் நின்றுக்கிட்டு வந்தாங்களாம். இவன் விழுந்து இருந்தது அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கு. யாருக்குமே கொலைன்னு சந்தேகமே இல்லை. நாங்களும் வெளிப்படுத்திக்கலை. வேறு எதுவும் குறிப்பிடத்தக்க வகையில் அன்றைக்கி நடக்கலை. ஆனால் இன்னொரு முக்கியமான க்ளூ கிடச்சிருக்கு சார். என்ன அது? ஆல்டோ ஆர்வமாக கேட்டான். சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதே பெட்டியில் அந்த பையனுக்கும் வேற ஒருத்தருக்கும் பயங்கரமான வாக்குவாதம், கைகலப்பு நடந்திருக்கு. 2 பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டிருக்காங்க. மற்ற பயணிகள் அவங்கள விலக்கி விட்டுருக்காங்க. விபத்து நடந்த அன்னைக்கு அந்த நபரும் ரயிலில் பயணம் செஞ்சுருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வரதே இல்லை. சூப்பர், நல்ல லீட், குட் ஒர்க் கோபி. ஆக அவருக்கு மோட்டிவ் இருக்குது, வாய்ப்பும் இருக்குது. அந்த நபரை பற்றி வேறு தகவல் ஏதாவது தெரிஞ்சுதா? அவர் ஒரு மெடிக்கல் ரெப்பு. சமீபத்தில் தான் இந்த பெட்டியில் வர தொடங்கி இருக்கிறாரு. தாம்பரத்தில் ஏறி எக்மோரில் இறங்குவாராம். திருநெல்வேலி தமிழில் பேசுவாராம். மாநிறமான நிறம், உயரமான உருவம், எக்ஸசைஸ் பண்ணுன ஜிம் பாடி. மெடிக்கல் ரெப் பெரும்பாலும் வேலைக்கு ஷூ போட்டுக்கிட்டு தான் வருவாங்க. அவரோட பேர், மொபைல் நம்பர் ஏதாவது கிடச்சிதா? பொதுவாக யார்கிட்டையும் அதிகம் பழகாத நபராம். அவரோட பேரோ மொபைல் நம்பரோ யாருக்குமே தெரியலை. இவர் நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறாரு. கொலை செய்ய மோட்டிவ் இருக்குது. கொலை நடந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. இவரை பிடிச்சா நிறைய விஷயம் கிளியர் ஆகும். எஸ் சார். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற தகவல் எல்லாம் திருநெல்வேலி தமிழ் பேசுகிற மாநிறமான உயரமான ஆள். இதை வச்சு எப்படி இவ்வளவு பெரிய சிட்டியில் தேடுறதுன்னு குழப்பமாக இருக்குது சார். எளிமையாக யோசிங்க கோபி. கொலை பண்ணியாச்சு, யாருக்குமே சந்தேகம் வரலை. இதே நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எப்பவும் போல இருப்பேன், வேலைக்கு போயிட்டு வருவேன். எக்ஸாக்ட்லி. ஏன் கணிப்பு என்னன்னா, இப்போவும் அந்த நபர் வேலைக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பார். தாம்பரத்தில் இருந்து எக்மோருக்கு ஒருவேளை சிட்டி பஸ்ஸில் போகலாம், இல்லைன்னா வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் எதுக்கும் தாம்பரம் ஸ்டேஷனில் இருந்தே ஆரம்பிங்க. அடையாளம் காட்ட லா காலேஜ் பசங்க வருவாங்க தானே? வருவாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தியாயம் 6.
செல்வகுமாரோட சித்தப்பா அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். வண்ணாரப்பேட்டையில் துணிக்கடை வச்சிருக்கிறாரு. 2 ஃபேமிலிக்கும் இடையில் சொத்து தகராறு இருக்குது. அவரை விசாரிங்க திரு. செல்போனில் ஆல்டோவிடமிருந்து தகவல் கிடைத்ததும் கிளம்பினார் திருநாவுக்கரசு. வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடில் முக்கியமான இடத்தில் இருந்தது அவரது துணிக்கடை. சிறிய கடைதான். பல நிறங்களில் நைட்டிகளும் கைலிகளும் தொங்கிக் கொண்டிருந்தன. காக்கிச் சீருடையை கண்டதும் கல்லாவில் இருந்தவர் எழுந்து நின்றார். இங்கே முத்துகிருஷ்ணன்? நான் தான் சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கடையில் இருந்த விற்பனை பெண்களிடம் ஆர்வம் கலந்த பதட்டம் ஏற்பட்டது. தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டனர். ரூமில் பேசலாமா சார்? திரு சரி என்பது போல தலையை அசைத்தார். மாடிக்கு 2 காபி சொல்லிடுமா என விற்பனை பெண்களை பார்த்து கூறிவிட்டு, சார் காஃபி ஓகே தானே, இல்லை டீ சொல்லட்டுமா என திருவிடம் கேட்டார். அதெல்லாம் ஒன்று வேணாம். பரவாயில்ல சார் என்றபடி குறுகலான மாடிப்படியின் வழியே ஏறினார். மாடியில் ஒரு சிறிய அறை, ஒரு மேசை, 2 நாற்காலி தவிர மற்ற இடம் முழுவதும் பெரிய பெரிய துணி பண்டல்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. இருவரும் அமர்ந்தனர். சொல்லுங்க சார், உங்கள் அண்ணன் பையன் இறந்ததை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. நினச்சேன் சார், அதுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு. என் மாமா கிட்ட அண்ணி சொல்லிச்சான், யாரோ தள்ளி விட்டுட்டாங்கன்னு. உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்ன பிரச்சனை? எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற பிரச்சனை தான், இடத்தகராறு. சிறிது இடைவெளி விட்டவர் பிறகு கேட்டார். நான் தள்ளி விட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா சார்? விசாரிக்க வேண்டியது எங்கள் கடமை. அதுக்காக உங்களை சந்தேகப்படுறோன்னு நினைக்கக்கூடாது. எங்கள் அண்ணி தான் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். இடப்பிரச்சனை தான் சார். பரம்பரை இடமா? ஆமாம் சார். ஊரில் இருக்குது. 10 சென்ட். ஒழுங்காக பாதை கூட கிடையாது. பாதை இருந்தால் இன்றைக்கி பல லட்சம் போகும். 2 பேரும் இன்னும் பாகம் பிரிச்சுக்கலையா? பாகமெல்லாம் பிரித்து பல வருஷம் ஆச்சு சார். ஆளுக்கு 5 சென்ட். நான் என்னோட பங்கை விற்க முயற்சி பண்ணுனா விடமாட்றாங்க. ஏன்? எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டாரு. எங்கள் அண்ணன் தான் படிக்க வச்சுச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டு தான் நான் தனியாக கடை போட்டேன். காஃபி வந்தது. அவங்க வியாபாரம் நொடிச்சு போச்சு. எனக்கு ஏதோ கொஞ்சம் போகுது. லோன் போட்டு இந்த இடத்த வாங்கி இப்போ சொந்தமாக கடை வச்சுருக்கிறேன். நாங்கள் தானே உன்னை படிக்க வச்சோம். இப்போ நீ நல்லா இருக்கிற, அந்த இடத்த எங்களுக்கு கொடுன்னு அண்ணி கேட்குது. எப்படி சார் 30 லட்சம் இடத்த அவங்களுக்கே கொடுக்க முடியும்? உங்கள் பங்கு 30 லட்சமா? இல்லை சார், மொத்த இடம் 30 லட்சம். என் பங்கு 15 லட்சம். ஓகே. கையில் வைத்திருந்த டைரியில் குறித்து கொண்டார். எனக்கு 2 பொண்ணுங்க சார். நாளைக்கு கல்யாணம் காட்சி பண்ணணுன்னா மொத்தமாக இவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்? சரி, வளர்த்தவங்களாச்சே, இப்போ கஷ்டப்படுறாங்க. இடத்த விற்றா 15 லட்சம் வரும். அதில் 10 நான் எடுத்துக்கிறேன், 5 லட்சம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன் சார். அதுவும் முடியாதான். மொத்த இடமும் வேணும்னு கேட்குறாங்க. போன வாரம் விற்க முயற்சி பண்ணிங்களா? ஆமாம் சார். வேலூர் பார்ட்டி. ரெடி கேஷ். எனக்கும் ஜிஎஸ்டி அது இதுன்னு பிஸ்னஸ் ரொம்ப டல்லு. பணம் முடக்கம். சம்பளம் கொடுக்கவே சிரமம். ரொட்டேஷனுக்கு பணம் தேவைப்படுது. அதான் விற்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் வந்து பிரச்சனை பண்ணி கெடுத்துருச்சு. செம்ம கடுப்பு. அவங்கள மீறி விற்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வளர்த்த மரியாதைக்காக பார்க்குறேன். இதனால் என் வீட்லேயும் சண்டை. அதனால் உங்கள் அண்ணன் கூட சண்டை போட்டிங்களா? நீங்களே சொல்லுங்கள் சார். 5 லட்சம் என் பாகத்தில் இருந்து தரேன்னு சொல்கிறேன். முடியாது, மொத்தமாக கொடுன்னு சொன்னால் யாருக்கு தான் சார் கோபம் வராது? போன திங்கக்கிழமை எங்கே இருந்தீங்க? போன திங்கக்கிழமை கொள்முதலுக்காக திருப்பூர் போயிருந்தேன். செல்வா இறந்த நியூஸை கேள்விப்பட்டு பாதியிலேயே வந்துட்டேன். எங்கே தங்கியிருந்தீங்க? ஏதாவது ரசீது இருக்கா? கோ ஐபி போல தான் சார் புக் பண்ணேன். பில் இருக்குது சார். எனக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன விசாரிக்கிறத விட வேறு பக்கமும் பார்த்தா நல்லா இருக்கும். தனது மேசையில் இருந்த கம்ப்யூட்டரில் இருந்து பில்லை பிரிண்ட் கொடுத்தார். குருட் குருட் என கேனான் லேசர் ஜெட் பிரிண்டரில் பில் பிரிண்ட் ஆகியது. அத்தியாயம் 7. தியாகராய நகரின் பிரதான இடத்தில் அமைந்திருந்தது அந்த பள்ளி. ஒரு காலத்தில் கண்டிப்பிற்கு பெயர் போன பிரபலமான பள்ளி அது. கல்வி வள்ளல் ஒருவரால் 50 ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அரசு தரும் உதவியால் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. அவரது வாரிசுகள் கடமைக்கு நிர்வகிக்கிறார்கள்.
ஆசிரியர்களுக்கு அரசு சம்பளம் வருவதால் பள்ளி நடத்த முடிகிறது. ஆயினும் தற்போது 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். அனைவருமே தியாகராய நகரில் வேலை செய்யும் தொழிலாளர் வர்க்க குழந்தைகள். அவர்களுக்கு இந்த பள்ளியை விட்டால் வேறு போக்கிடம் இல்லை. இந்த பள்ளிக்கும் இவர்களை விட்டால் வேறு ஆள் இல்லை. இந்த பள்ளி வளாகத்திற்குள் இருக்கிற பெரிய நிலம் பலர் கண்ணை உறுத்தியது. இதனாலேயே பல புகார்கள் கிளப்பிவிடப்பட்டதும் உண்டு. அவற்றையும் மீறி செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த பள்ளி. கார்த்திக் ஆல்டோவின் காவல்துறை அடையாள அட்டையை பார்த்தவுடன் மறு பேச்சில்லாமல் கதவை திறந்து உள்ளே விட்டார் வாட்ச்மேன். ஒரு மரத்தடியில் நிழல் இருக்கும் இடமாக பார்த்து காரை நிறுத்தினான். தலைமை ஆசிரியர் அனுமதியை பெற்று வகுப்பாசிரியரை ஆசிரியை அறையில் சந்தித்தான். 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஆசிரியர். சாதாரணமாக பேசுவது கூட கண்டிப்பு கலந்து பாடம் எடுக்கும் தொனியில் இருந்தது. அந்த பையன் எப்படி? தினமும் கிளாஸ்க்கு வருவானா இல்லை அடிக்கடி விடுமுறை எடுப்பானா? சில நேரங்களில் அடிக்கடி விடுமுறை எடுப்பான். தெளிவான காரணமும் இருக்காது. இது இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்கக்கிட்ட அடிக்கடி நடக்கிறது தான். நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களா? கண்டிச்சா அதுக்கு பிறகு வரவே மாட்டாங்களே. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது பீடி சிகரெட் பழக்கம் அல்லது ட்ரிங்க்ஸ்? பொதுவாக சொல்கிறேன், என்னோட அப்சர்வேஷனில் இப்போ இருக்கிற பசங்கக்கிட்ட முக்கால்வாசி பேருக்கு எல்லா பழக்கமுமே இருக்குது. ஆனால் அவங்கள வெளியில் காட்டிக்கிறது இல்லை, நாங்களும் கேட்டுக்கிறது இல்லை. இவனுக்கு இருக்கான்னு கரெக்டாக சொல்ல தெரியல, ஆனால் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை அடித்தடியில் அந்த பையன் சிக்கியிருக்கானா? இது வரைக்கும் இல்லை. பெரும்பாலும் படிப்பில் மந்தமாக இருக்கிறதுக்கு தான் அவன் திட்டு வாங்குவான். உங்களுக்கு தெரிஞ்சு வேறு பசங்க கூட ஏதாவது தகராறு, பழிவாங்கல், இப்படி இவனை விட மூத்த வகுப்பு, இளைய வகுப்பு அப்படி எதுவும் இது வரைக்கும் வந்ததில்லை. நல்லது டீச்சர், ரொம்ப தேங்க்ஸ். அவனோட நெருங்கிய நண்பர்கள் யாராவது இருக்காங்களா? தங்கராஜ்னு ஒரு பையன் இருக்கான், என் கிளாஸ் தான். 2 பேரும் தான் எப்பவும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. மாலை 4:30 மணி. பள்ளிக்கு எதிரே இருந்த டீ கடையில் லெமன் டீ குடித்தபடி காத்திருந்தான் ஆல்டோ. சற்று முன் பெய்த மழை இந்த லெமன் டீயின் சுவையை அதிகரித்திருந்தது. அதில் போடப்பட்டிருந்த இலை துளசி இலையா புதினா இலையா என கண்டுபிடிக்க வெகுநேரம் முயற்சித்தான். கடைக்காரரிடம் கேட்கவும் கூச்சமாக இருந்தது. இதை கூட கண்டுபிடிக்க முடியலை, நீ எல்லாம் கொலைகேசை கண்டுபிடிச்சு. ஆனால் இவருக்குத்தான் நான் போலீஸ்னு தெரியாதே. இப்படி சம்பந்தமில்லாமல் எண்ணங்கள் தோன்றின. அவற்றை புறந்தள்ளி அடுத்து செய்ய வேண்டியவற்றை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். 4 மணிக்கே 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் சென்றிருந்தனர். இன்னும் சிறிது நேரத்தில் 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து விடுவர். காத்திருந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் கிர் என மின்சார மணியின் ஓசை கேட்டது. பள்ளியின் உள்ளிருந்து சலசலவென பேச்சு சத்தம் மெதுவாக ஆரம்பித்து 2 நிமிடத்திற்குள் சாலையின் சத்தத்தை விட அதிகமாக இருந்தது. இருசக்கர வாகனங்களில் பெற்றோர் சிலர் பிள்ளைகளை அழைத்துச் செல்ல காத்திருந்தனர். முதலில் துருதுருவென ஓடி வந்த ஒரு மாணவனை நிறுத்தினான் ஆல்டோ. 11th C தங்கராஜ் எங்கே இருக்கான்? நான் அவனோட மாமா, அவனை பார்க்க வந்திருக்கிறேன். உடனே அவன் பள்ளி வளாகத்திற்குள் ஆளுக்கொரு சைக்கிளுடன் அரட்டை அடித்து கொண்டிருந்த ஒரு கும்பலை பார்த்து கத்தினான். டே தங்கராஜ், உன் மாமா வந்திருக்கிறாரு, வாடா. கும்பலில் இருந்து ஒல்லியான உயரமான ஒரு பையன் மட்டும் திரும்பி பார்த்து சைக்கிளை தள்ளி கொண்டு வெளியே வந்தான். ஆல்டோவை பார்த்ததும் ஆச்சரியமான அவன் யார் என்பது போல பார்த்தான். ஆல்டோ வெகு சகஜமாக உரையாடலை ஆரம்பித்தான். தங்கராஜு, எப்படி இருக்கிற? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மா சொன்னுச்சு ரொம்ப வளர்ந்துட்டான்னு. அப்போ கூட நம்பலை. இப்போ நேரில் பார்த்தா தான் தெரியுது. அந்த துரு பையன் இவர்கள் உரையாடலை கேட்க பொறுமை இல்லாதவனாக நழுவினான். தங்கராஜ் இன்னும் யார் என புரியாமல் மையமாக தலையாட்டி சிரித்தான். இருவரும் சாலையின் ஓரம் இருந்த டீக்கடையின் பக்கம் ஒதுங்கினார்கள். இவர் யாரு? எங்கேயாவது பார்த்துருக்குறோமா? பொதுவாக அம்மா யாரையும் ஸ்கூல் பக்கம் எல்லாம் அனுப்பாதே. ஆனால் இவர் கரெக்டாக நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாரே. ஒருவேளை கடத்தல் கும்பலாக இருக்குமோ? இந்த ரோடு சேஃப் தான், வேறு எங்கேயும் கூப்பிட்டா போயிடக்கூடாது. இவ்வாறு தங்கராஜ் மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடின. தங்கராஜ் யோசித்து கொண்டே மலங்க மலங்க விழிப்பதை கண்டவுடன் ஆல்டோ மெதுவாக ஆரம்பித்தான். தம்பி, நீ யோசிக்கிறது சரிதான். நான் உன்னோட மாமா இல்லை, போலீஸ். அடையாள அட்டையை காட்டினான். தங்கராஜின் இதயம் முன்பை விட படபடவென துடித்தது. ஒன்றும் பயப்படாத. டீ குடிக்கிறியா? இல்லை, வேண்டாம். செல்வராஜ் பற்றி கேட்கத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்.
நீ தான் அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாமே. ஆமாம், நாங்கள் 2 பேரும் 7 வருஷமாக ஒரே ஸ்கூல். அவனுக்கும் வேறு பசங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? ஸ்கூலில் உங்கள் கிளாஸ் மற்ற கிளாஸ் பசங்கக்கிட்ட ஏதாவது சண்டை? இல்லை சார், ஸ்கூலில் எல்லாம் பிரச்சனை எதுவும் இல்லை. அவசரமாக மறுத்தான். அப்போ வெளியில் இருக்கு. சடார் என தங்கராஜின் முகம் மாறியது. வேலையில் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஸ்கூலில் யார் கூடவும் பிரச்சனை இல்லை. எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பணும். கிளம்ப எத்தனித்தான். தம்பி, நீ படிக்கிற பையன், அதனால தான் நான் போலீஸ்னு கூட மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி மஃப்டியில் வந்து விசாரணை பண்ணுறேன். உனக்கு தெரிஞ்சதை பயப்படாமல் சொல்லு. இல்லை, இங்கே சொல்ல மாட்டேன், ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிற மாதிரி விசாரித்தாதான் சொல்வேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு யூனிஃபார்மோட ஜீப்பில் வரேன். தங்கராஜ் கால்கள் படபடவென ஆடியது. கண்களில் நீர் திரையிட்டது. நீங்கள் பயமுறுத்துறீங்க சார். ஓகே, நீங்கள் கிளம்புங்க தம்பி, நாளைக்கு நம்ம ஸ்டேஷனில் பார்க்கலாம். ஆல்டோவும் கிளம்புவது போல பாசாங்கு காட்டினான். திரும்பி நடக்க எத்தனித்த போது, ஹோலி ஏஞ்சல் ஸ்கூலில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். அவசரமாக கத்தினான் தங்கராஜ். ஹோலி ஏஞ்சல் ஸ்கூலா? என்ன பிரச்சனை? ஹோலி ஏஞ்சல் ஸ்கூலில் அவன் ஆள் 10வது படிக்குது சார். டெய்லி என் சைக்கிளில் தான் 2 பேரும் ஃபாலோ பண்ணுவோம். அவன் ஆளா? செல்வகுமார் லவ் பண்ணுனானா? ஆமாம் சார், சின்சியர் லவ். ஆனால் அந்த பொண்ணு தான் இவனை திரும்பி கூட பார்க்கல. ஓ, இதுதான் லவ்வா? நாங்கள் டெய்லி பின்னாடியே போவோம் சார். பேச ட்ரை பண்ணணும். அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி போன வாரம் அவள் அண்ணன்கிட்ட சொல்லிடுச்சு சார். அவன் நந்தனம் ஆர்ட்ஸில் படிக்கிறான். போன புதன்கிழமை அவள் அண்ணன் ஆளுங்களோட வந்து எங்களை சுற்றிட்டான். செல்வகுமாரோட கன்னத்துலேயே 2 போட்டான். கத்திலாம் வச்சுருந்தானுங்க. இனிமே வந்தால் கொலை பண்ணி ரயில்வே ட்ராக்கில் போட்டுருவோன்னு மிரட்டுனான். அதுக்கு பிறகு போனீங்களா? நான் போகலை சார், எனக்கு பயமாயிடுச்சு. ஆனால் செல்வகுமார் அதுக்கு பிறகும் போனான். அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டான் சார். பயம் விலகாமல் சொன்னான். அந்த பொண்ணு பேர் என்ன? அவங்க அண்ணன் இப்போ எங்கே இருப்பான்? வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தங்கராஜ் சொல்ல சொல்ல கார்த்தி ஆல்டோ குறித்து கொண்டான். சரியாக 2 மணி நேரம் கழித்து அந்த பெண்ணின் அண்ணன் கார்த்திக் ஆல்டோவின் அலுவலகத்தில் அமர வைக்கப்பட்டிருந்தான். அத்தியாயம் 8. டேனியல், சுருக்கமாக டேனி. வயது 21. தினமும் ஜிம்மிற்கு செல்வான் போல. இறுக்கமான டிஷர்ட்டிற்குள் உறுதியான சதைகள் பிதுங்கிக் கொண்டு தெரிந்தன. கழுத்தில் வெள்ளை நிறத்தில் பெரிய சங்கிலி மின்னியது. அதன் மிச்சம் இடது கை மணிக்கட்டில். தலையின் நடுவில் காடு போல உயரமாக வளர்ந்த முடி செம்பட்டை அடித்திருந்தது. ஆனால் காது ஓரத்தில் ஒட்ட வெட்டப்பட்டு 3 கோடு வரையப்பட்டிருந்தது. பிறந்ததிலிருந்தே வெயிலில் கிடந்ததைப் போல முகம் கருத்திருந்தது. கைகளை டேபிள் மீது உறுதியாக வைத்திருந்தாலும் கால்களை ஆட்டிக்கொண்டே இருந்தான். திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு எங்கே இருந்த? திங்கட்கிழமை. சிறிது நேர யோசனைக்கு பிறகு 10 மணிக்கு காலேஜ் சார். 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி காலேஜுக்கு வந்தேன். வீடு எங்கே இருக்குது? சைதாப்பேட்டை தாதண்டர் நகர் சார். பஸ்ஸா பைக்கா? பைக்கு தான். அங்கே இருந்து நந்தனம் வர்றதுக்கு 1 மணி நேரமா? இல்லை சார், 15 நிமிஷத்தில் வந்துடலாம். அப்போது 1 மணி நேரம் என்ன பண்ணுனேன்? கோட்டூர்புரத்தில் என் கிளாஸ்மேட் இருக்கான் சார். அவனை பிக்கப் பண்ணிக்கிட்டு பெட்ரோல் போட்டோம். பிறகு எப்போவுமே டீ குடிக்கிற கடையில் டீ குடிச்சிட்டு சீக்கிரமாகவே காலேஜுக்கு போயிட்டோம் சார். செல்வகுமாரின் ஃபோட்டோவை எடுத்து காட்டினான் ஆல்டோ. இவனை பார்த்துருக்கிறியா? டேனி சிறிது அதிர்ச்சியானான். பார்த்துருக்குறேன் சார். எங்கே? என் தங்கச்சி இவன் கிண்டல் பண்ணி பின்னாடியே சுற்றுறான்னு சொன்னான். போன வாரம் புதன்கிழமை இவனை ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்னன்னு கேட்டேன் சார். என்னன்னு கேட்டியா? அடிச்சியா? அடித்தேன். யார் யார் போனீங்க? நான், குமார், நவீன், வின்சென்ட். கடைசியாக இவனை எப்போ பார்த்த? அன்னைக்கு பார்த்தது தான் சார். அதுக்கு பிறகு அவன் உன் தங்கச்சி பின்னால் வந்தானா? ஒரு நாள் வந்தானா, ஆனால் அதுக்கு பிறகு வரவே இல்லையா? நீ சொன்ன பிறகு வந்தான்னு உனக்கு கோபம் வரலையா? கோபம் வந்துச்சு, ஆனால் அதுக்கு பிறகு அவன் வராததுனால விட்டுட்டேன். இவனை போன வாரம் யாரோ மவுண்ட் ஸ்டேஷனில் கொண்டுட்டாங்க. அதிர்ச்சியில் டேனி எழுந்து நின்றான். சார் சார், நான் பேச்சுக்கு தான் சார் மிரட்டுனேன். மற்றபடி எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. தங்கச்சியை தொந்தரவு பண்ணுனா யாராக இருந்தாலும் கோபம் வரத்தானே சார் செய்யும். மற்றபடி நான் கொலையெல்லாம் பண்ண நினைக்கல சார். நீ நினைக்கல, உன் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிருந்தா? அவங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க சார்.
அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். வேகமாக விசாரணை அறையை விட்டு வெளியே வந்தான் ஆல்டோ. பிறகு உதவி ஆய்வாளர் திருவை அழைத்து சுருக்கமாக விசாரணையில் கிடைத்த தகவல்களை விளக்கினான். திரு, நீங்கள் இந்த பையனோட மொபைல் நம்பரை வாங்கி கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிடுங்க. அந்த பசங்க திங்கக்கிழமை காலையில் கோட்டூர்புரத்தில் இருந்தேன்னு சொல்கிறாங்க. அவனுங்க சொல்கிற ரூட்டில் ஏதாவது சிசிடிவி கேமரா இருந்தால் ஃபுட்டேஜ் செக் பண்ணிவிடுங்க. ஓகே சார். பையனை ரிமாண்ட் எதுவும் பண்ணணுமா? வேண்டாம் வேண்டாம், ஃபோனை வாங்கி பார்த்துட்டு அனுப்பிடுங்க. ஏதாவது லீட் கிடைச்ச பிறகு பார்த்துக்கலாம். அத்தியாயம் 9. மின்சார தொடர்வண்டியில் செல்வகுமாருடன் பயணம் செய்த சட்டக்கல்லூரி மாணவர் மணிமாறனுடன் காலை 8 மணிக்கே தாம்பரம் ஸ்டேஷனில் ஆஜராகிவிட்டார் உதவி ஆய்வாளர் கோபி. மின்சார தொடர்வண்டிகளின் நடைமேடை முழுவதையும் பார்க்கும் வண்ணம் நடைமேடை பாலத்தின் நடுவில் நின்று கொண்டனர். பாலத்திற்கு கீழே அபாயம் என சிகப்பு நிற மண்டை ஓடு படத்துடன் பல மின்சார கம்பிவடங்கள் ஒரே நேர்கோட்டில் சென்றன. தூரத்தில் ஒளிரும் முகப்பு விளக்குகளோடு முழுக்க தின்ற மலைப்பாம்பு போல ரயில்கள் ஆடி அசைந்து வந்து சரியாக தங்கள் நடைமேடைக்குள் பொருந்தின. அவை வரும்போது முதன்முறை சேர்ந்து பயணம் செய்யும் புதுமண தம்பதி போல ரயிலில் துருத்தி கொண்டு நின்ற மின்சார கம்பி வயர்களை உரசி உரசி பிரிந்து சென்றது. இவை எதையும் கண்டு கொள்ளாமல் கோபியின் கண்கள் உயரமான மாநிற திருநெல்வேலிக்காரரை தேடிக்கொண்டிருந்தன. கையில் பைனாக்குலர். கடற்கரை நோக்கி செல்லும் மின்சார ரயில்களில் ஏறி இறங்குவோரை கூடுதல் கவனத்துடன் பார்த்தார். சந்தேகத்திற்குரிய நபர்களை பைனாக்குலர் வைத்து ஜூம் செய்து நோக்கி மணிமாறனிடம் காட்டி உறுதி செய்து கொண்டார். 4 கான்ஸ்டபிள்கள் சாதாரண உடையில் மின்சார ரயில் செல்லும் நடைமேடைகளில் மக்களோடு மக்களாக விரவி நின்றனர். ப்ளூடூத் ஹெட்செட் மூலம் தாங்கள் தயாராக இருப்பதாக கோபிக்கு தெரிவித்தனர். நிமிடங்கள் கரைந்து கொண்டிருந்தன. எங்களுக்காக உதவி செய்ய வந்ததுக்கு நன்றி மணிமாறன். இதில் என்ன சார் இருக்கு? நானும் படித்து முடிச்சுட்டு நீதித்துறைக்கு தானே வரப்போகிறேன். இப்போது நம்ம பண்ணுறது ஒரு முயற்சி தான். இதில் நம்ம அவரை கண்டுபிடிப்போமான்னு தெரியாது, அவர் தான் குற்றவாளியானும் தெரியாது. ஆனால் எந்த க்ளூவும் இல்லாத இந்த கேஸில் நீங்கள் கொடுத்தது ஒரு முக்கியமான தகவல். கடற்கரை வரை அனைத்து நிறுத்தங்களிலும் நின்று செல்லும் சாதாரண மின்தொடர் வண்டி முதல் நடைமேடையில் நின்றது. காலை 8:20 மணிக்கு அந்த ரயில் சென்ற பின்தான் சம்பவம் நடைபெற்ற அந்த விரைவு ரயில் வரும். விரைவு ரயிலுக்கு பின் 15 நிமிடம் கழித்துதான் அடுத்த ரயில். 8:20 சாதாரண ரயில் கிளம்பி செல்வதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தன. அறிவிப்பு செய்பவர் இன்னும் சற்று நேரத்தில் ரயில் கிளம்ப போவதை உறுதி செய்தார். நடைமேடையே பரபரப்பாக காணப்பட்டது. சத்தத்துடன் மெதுவாக மின்சார ரயில் நகரத் தொடங்கியது. அப்போது ரயில் நிலைய நுழைவு வாயிலில் இருந்து நடைமேடையில் ரயிலை நோக்கி கிட்டத்தட்ட மணிமாறன் கூறிய அடையாளங்களுடன் ஒருவர் ஓடி வருவது தெரிந்தது. பைனாகுலர் வைத்து உற்று நோக்கி அடையாளம் காண நினைப்பதற்குள் மணிமாறனும் கண்டு கொண்டான். சார், அவர்தான் சார், பிளாட்ஃபார்மில் ஓடுறார் பாருங்க, ப்ளூ சட்டை சாண்டல் பேண்ட், அவரே தான். சஸ்பெக்ட் விசிபிள் இன் டார்க் ப்ளூ ஷர்ட் வித் எ ஷோல்டர் பேக் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் எலக்ட்ரிக் ட்ரெயின் இன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. ஹெட்செட்டில் கத்திக்கொண்டே படிகளில் இறங்கி ஓடினார் கோபி. கூட்டத்தில் மறைந்திருந்த கான்ஸ்டபிள்களும் அவரை நோக்கி ஓடத் தொடங்கினர். பயணிகளின் கூட்டத்திற்குள் புகுந்து அவர்களை விலக்கிவிட்டு தங்களால் முடிந்த அளவு வேகமாக அனைவரும் ஓடினர். அந்த நீலச்சட்டை ரயிலின் அருகில் சமீபிக்க ரயில் வேகம் எடுக்கத் தொடங்கியது. வேகத்தை அதிகப்படுத்திய நீலச்சட்டை கண்ணிமைக்கும் நேரத்தில் ரயில் ஏறினார். ஓடி வந்த அனைவரும் ரயிலை நெருங்குவதற்குள் உச்சபட்ச வேகத்தை ரயில் அடைந்திருந்தது. தடக் தடக் என ரயில் அவர்கள் கண் முன்னால் செல்ல மூச்சு வாங்க அனைவரும் நின்றிருந்தனர். அத்தியாயம் 10. இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் சார். சொல்லுங்க கோபி. மவுண்ட் ஸ்டேஷன் கேஸில் முக்கியமான சஸ்பெக்ட் ஒருத்தரை ஃபாலோ பண்ணி தாம்பரம் ஸ்டேஷன் வந்தோம். ஆனால் அவர் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி தப்பிச்சிட்டார். 8:20 தாம்பரம் கடற்கரை எலக்ட்ரிக் ட்ரெயின். என்ன ஹெல்ப் வேணும் சார்? உடனடியாக அடுத்து வர எல்லா ஸ்டேஷன்களையும் அலர்ட் பண்ணிடுறேன். அடுத்து வர ஸ்டேஷனில் ட்ரெயினை நிறுத்தி வைக்க முடியுமா சார்? நாங்கள் இப்போ ஜிஎஸ்டி சாலை வழியாக பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். சைரனை அலறவிட்டபடி ஜிஎஸ்டி சாலையில் கோபியின் சுமோ டிராஃபிக்கில் நுழைந்து பறந்தது. பல்லாவரம் ரயில் நிலையத்திற்கு இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் தகவல் கொடுத்திருந்தார். அப்போது பணியில் இருந்த 3 காவலர்களும் அறையில் இருந்து நடைமேடை நோக்கி ஓடினர். அதற்குள் ரயில் வந்து நின்றிருந்தது.
அலை போல மக்கள் கூட்டம் ரயிலில் இருந்து இறங்கியது. அதற்கும் சற்றும் குறைவில்லாத மக்கள் கூட்டம் ரயிலுக்குள் ஏறியது. நடைமேடை முழுவதும் மனித தலைகள். இதில் எங்கு நீலச்சட்டையை தேடுவது? பல்லாவரம் நிலைய ரயில்வே தலைமை காவலர் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனை தொடர்பு கொண்டார். சார், க்ரௌடு நிறையா இருக்கு. நீல கலர் சட்டைங்கிறத வச்சு எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் கோபி வர்ற வரை ட்ரெயினை நிறுத்தி வைங்க. லோக்கல் பல்லாவரம் போலீஸுக்கு தகவல் கொடுத்து வர சொல்லுங்க. சந்தேகப்படும்படி யாரும் இருக்காங்களான்னு கவனமாக பாருங்க. 5 நிமிடமாக ரயில் பல்லாவரம் ஸ்டேஷனில் நின்றது. பயணிகளில் சிலர் முணுமுணுக்க தொடங்கினர். இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. ஒரு நாளாவது நேரத்துக்கு வேலைக்கு போக முடியுதா? ஓட்டுநர் பெட்டியில் இருந்து 3வது பெட்டியில் உட்கார்ந்திருந்த அந்த நீல நிற சட்டை அணிந்த நபர் மிகுந்த பரபரப்புடன் அமர்ந்திருந்தார். ஜன்னல் வழியே வெளியே பார்ப்பதும் வியர்வையை துடைப்பதுமாக அமைதியில்லாமல் இருந்தார். வலது கால் தன்னிச்சையாக ஆடிக்கொண்டிருந்தது. தடதடவென ரயில் நிலையத்திற்குள் நிறைய எண்ணிக்கையில் பல்லாவரம் காவல் சரக காவலர்கள் உள்நுழைந்தனர். எட்டி பார்த்த ஒரு பயணி சத்தமாக கூறினார், இன்னைக்கு எப்படியும் அரை நாள் லீவு தான். ஏதோ பெரிய பிரச்சனை போல இவ்வளவு போலீஸை குவிச்சு வச்சிருக்காங்க. நீலச்சட்டையும் நடைமேடையை பார்த்தார். காக்கி யூனிஃபார்ம்கள் நிறைய தெரிந்தன. போலீஸை பார்த்ததும் நீலச்சட்டையின் முகம் மாறியது. கவலை சாயம் அப்பியது. சிறிது நேர யோசனைக்கு பிறகு ரயிலில் இருந்து இறங்கினார். ரயில் நிலையத்தின் தடுப்புகளை ஒரு இடத்தில் உடைத்து வைத்திருந்தனர். பிரதான நுழைவாயில் வழியாக செல்லாமல் இந்த தடுப்பை தாண்டி சென்றால் ஜிஎஸ்டி சாலையை ரயில் நிலையத்துடன் இணைக்கும் சாலையை எளிதில் அடையலாம். நேரமும் தூரமும் குறைவு என்பதால் சில பயணிகள் இந்த வழியை அவர்களாகவே ஏற்படுத்தி வைத்திருந்தனர். படக்கென தண்டவாளத்தில் குதித்து அந்த உடைந்த தடுப்பை ஏறி குதித்து ஜிஎஸ்டி சாலையை நோக்கி ஓட ஆரம்பித்தார். அதை கவனித்த ஒரு காவலர், நீல சட்டை ஓடுறான் என சத்தம் போட்டு கத்தினார். சரியாக அப்போது ரயில் நிலையத்திற்குள் நுழைந்த கோபியும் ஓடுகின்ற நீலச்சட்டையை பார்த்து விட்டார். இம்முறை என்னவானாலும் விடக்கூடாது என தீர்மானம் எடுத்துக்கொண்டு மீண்டும் சுமோவில் ஏறி ஓடும் நபரை பின்தொடர ஆரம்பித்தார். பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் பாலம் வேலை நடைபெறுவதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. பிரதான சாலையை நோக்கி வந்த நீலச்சட்டை மெதுவாக சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்தில் தாவி ஏறினார். பாலம் வேலை நடைபெறும் இடத்தை தாண்டி பேருந்து வேகம் பிடித்தது. பின்னால் விரட்டி வந்த கோபியின் சுமோவும் அதற்குள் பிரதான சாலையை நெருங்கியது. குறிவைத்து அந்த பேருந்தை விரட்ட ஆரம்பித்தார். 2 நிமிடத்திற்குள் சுமோ பேருந்தின் முன்புறம் சைரன் ஒலித்து கொண்டு மரித்து நின்றது. அத்தியாயம் 11. திடீரென பேருந்தின் முன்புறம் சைரன் வைத்த காவல்துறை வாகனம் இடைமறித்ததைக் கண்டு பயணிகள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். பேருந்தின் முன்பக்க பின்பக்க படிகளை போலீசார் சூழ்ந்து கொண்டனர். கோபி பேருந்தில் ஏறி பார்வையை சுழலவிட்டார். வியர்த்து விழிந்தபடி அமர்ந்திருந்த நீலச்சட்டையை கண்டுபிடிக்க அதிக நேரம் ஆகவில்லை. சார், கொஞ்சம் எங்கள் கூட வரீங்களா? எதுக்கு சார்? நான் என்ன பண்ணேன்? ஒரு சின்ன விசாரணை. கூட வாங்க. முடியாது சார், எங்கள் கம்பெனியில் இன்னைக்கு ஆடிட்டிங். கண்டிப்பாக நான் போய்தான் ஆகணும். நீலச்சட்டை இறங்க முயல அதற்குள் 4 காக்கி யூனிஃபார்ம்கள் நெருங்கி வந்து எளிதாக கட்டுக்குள் கொண்டு வந்து போலீஸ் வேனில் ஏற்றினர். ஆல்டோ அலுவலக விசாரணை அறைக்கு உள்ளே இருந்து வெளியே பார்த்து நீலச்சட்டை சத்தம் போட்டு கொண்டிருந்தார். இது இல்லீகல் டிடென்ஷன் சார். எதுக்கு இப்போ இங்கே கொண்டு வந்தீங்க? நான் என்ன பண்ணனே? கோபி திரும்பி பார்த்து அமைதியானார். ஆல்டோ வரட்டும். நெடுநேரம் கத்த வைக்காமல் ஆல்டோவும் அடுத்த 5 நிமிடத்திற்குள் வந்துவிட்டான். சாரி சார், ஒரு சின்ன மர்டர் என்கொயரி. வேற வழி இல்லை. நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைச்சு தான் ஆகணும். அதுக்காக இப்படியா சார் அரெஸ்ட் பண்ணுவாங்க? நடு ரோட்டில் வேலைக்கு போகும்போது எங்கள் கம்பெனிக்கு தெரிஞ்சா வேலை போயிடும். எங்களுக்கு வேற வழி தெரியல சார். உங்கள் பேர் கூட தெரியாது. உங்கள் பேர் என்ன? கமலநாதன். ஆல்ஃபா பார்மசூட்டிக்கல்ஸ் சவுத் சென்னை ஏரியா மேனேஜர். உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? நுங்கம்பாக்கம். தினமும் நீங்கள் ட்ரெயினில் தான் போவீங்களா? ஆமாம், வீடு சிட்லப்பாக்கம். அதனால ட்ரெயின் தான் பெஸ்ட்டு. 8:20 ஃபாஸ்ட்டில் போயிட்டு இருந்த நீங்கள் ஏன் இப்போ அதில் வர்றதில்ல? இதை கேட்கத்தான் விரட்டி விரட்டி அரெஸ்ட் பண்ணிங்களா? முன்னாடி ஆஃபீஸ் எக்மோரில் இருந்தது. இப்போ நுங்கம்பாக்கம் மாற்றிட்டாங்க. ஃபாஸ்ட் ட்ரெயின் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் நிற்காது. அதனால் நான் சாதாரண ட்ரெயினில் போகிறேன். ஆல்டோ கண்ணை காட்டினார். புரிந்து கொண்ட கோபி,
தொலைபேசியை எடுத்தார். ஹலோ, ஆல்ஃபா பார்மசூட்டிகல்ஸ், நாங்கள் ஸ்டேட் க்ரைம் கண்ட்ரோல் யூனிட்லேருந்து பேசுகிறோம். உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? நுங்கம்பாக்கம் சார். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எவ்வளோ வருஷமாக நுங்கம்பாக்கத்தில் இருக்குது? இப்போது ஒரு 10 நாள் முன்னாடி தான் மாற்றினோம். அதுக்கு முன்னே எக்மோர். ஓகே சார், நன்றி. ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் கேட்டோம். கோபி ஆல்டோவிடம் பாசிட்டிவ் என சமிக்ஞை காட்டினார். பிறகு எதுக்கு எங்களை பார்த்து ஓடுனீங்க? நான் எங்கே சார் ஓடுனேன்? உங்களை பார்க்க கூட இல்லை. இன்றைக்கி கம்பெனியில் ஆடிட்டிங் வேறு. தாம்பரம் ஸ்டேஷன்லேயே லேட்டு. கடைசி நிமிஷத்தில் தான் ட்ரெயினை பிடிச்சேன். அது என்னென்னா பல்லாவரத்தில் நிறுத்தி போட்டுட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆகுமோ? அதுக்குள்ளே பஸ்ஸில் போயிடலான்னு இறங்கி பஸ்ஸில் ஏறினா நீங்கள் வந்து குறுக்க நிற்கிறீங்க. உங்கள் சொந்த ஊர் எது? திருநெல்வேலி. ஆனால் 10 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன். நீங்கள் இந்த பையனை பார்த்துருக்குறீங்களா? செல்வகுமாரின் புகைப்படத்தை காட்டினான். இவன் ட்ரெயினில் கூட வர பையன்ல, பாவம் செத்து போயிட்டான். இவனுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் பான் பராக் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு படியில் நின்று துப்புவான். அது எதிர்காத்துல மூஞ்சில் அடிக்கும். அதை சொன்னால் எகத்தாளமாக பேசுனான். அதான் செவிள்ளையே ஒன்று விட்டேன். அதுக்கு பிறகு ஒழுக்கமாக வந்தான். அவன் ட்ரெயினில் இருந்து விழுந்த அன்னைக்கு நீங்கள் அந்த ட்ரெயினில் தான் வந்தீங்களா? ஆமாம். அவன் லெஃப்ட் சைடு படியில் நின்னான். நான் ரைட் சைடு படியில் நின்னேன். அவன் விழுந்ததை பார்த்தீங்களா? சத்தம் கேட்ட பிறகு தான் தெரியும். அன்னைக்கு கூட்டம் வேற. அன்னைக்கு எந்த கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்க? இது எங்கள் கம்பெனி யூனிஃபார்ம் சார். டெய்லி ப்ளூ கலர் தான். சட்டை பையின் மேலிருந்த கம்பெனி லோகோவை காட்டினார். ஆல்டோவும் அப்போதுதான் அதை கவனித்தான். சிகப்பும் வெள்ளையும் கலந்த கிரேக்க ஆல்ஃபா எழுத்தின் வடிவில் லோகோ. ஒரு குற்ற உணர்ச்சி வந்து சென்றது. காலையில் தான் நான் கூர்ந்து அத்தனையும் கவனிப்பவன் என்று சுய பெருமிதம் கொண்டு தன்னைத்தானே மனதிற்குள் மெச்சிக்கொண்டான். நம்ம இன்னும் திறமையை வளர்த்துக்கணும். எப்போ பெருமைப்பட்டாலும் உடனே ஒரு செக் பாயிண்ட் வந்துடுது. இதுக்கு தான் இத்தனை அவசரமாக கூட்டிகிட்டு வந்தீங்களா சார்? உங்கள் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம் சார். இருவரும் விசாரணை அறைக்கு வெளியே வந்தனர். கிளம்பலானா எப்படி? ஆஃபீஸில் ட்ரா பண்ண சொல்லுங்கள் சார். கோபி முறைத்தார். கார்த்திக் ஆல்டோ சிரித்துக்கொண்டே டிரைவரை அழைத்து டிராப் செய்ய சொன்னான். அவர் சென்ற பிறகு, கோபி, ரயில்வே ஸ்டேஷன் சிசிடிவியில் அந்த ட்ரெயினோட ரைட் சைடு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்கள். இவர் வலப்பக்க படியில் நின்றுக்கிட்டு இருந்தால் அதில் தெரியணும். ஓகே சார். இவர் எப்படிப்பட்ட நபர்னு அலுவலகம் கூட பழகிறவங்க கிட்ட எல்லாம் விசாரித்து பாருங்க. அத்தியாயம் 12. மாம்பலம் ரயில் நிலைய மேற்கு நுழைவாயில். சுவர் முழுவதும் IAS, குரூப் 2, நீட் தேர்வு கோச்சிங் சென்டர் விளம்பரங்கள். தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு சொந்தமான கம்பங்களில் அடிக்கும் ஃப்ளோரசன்ட் கலரில் மேன்ஷன் விளம்பரங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. ரயில் நிலையத்தின் உள்ளே நுழைவோருக்கு சமமான அளவில் மக்கள் வெளியேறி கொண்டிருந்தனர். இதை நியூட்டன் பார்த்திருந்தால் 4ஆம் விதியை வகுத்திருப்பார். ஒரு மின்சார ரயில் வந்து நின்றது. புயல் வருவதைப் போல ஹோ என்ற இரைச்சலுடன் பெருங்கூட்டம் அவசரமாக வெளியேறியது. சிறிது நேரத்தில் அந்த இடத்தின் வெப்பமே உயர்ந்தது போல இருந்தது ஆல்டோவிற்கு. மனித கூட்டத்தின் வெப்பம். செல்வகுமாரின் தம்பி சதீஷ்குமாரை விசாரித்தால் சில விஷயங்கள் புலப்படும் என ஆல்டோவிற்கு தோன்றியது. அதற்கு வீடும் பள்ளியும் தகுந்த இடம் அல்ல. சில விஷயங்கள் மறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். இப்படிப்பட்ட பொது இடம் பல விதங்களில் தயக்கமின்றி வெளிப்படையாக பேச வைக்கும் என்பது ஆல்டோவின் அனுபவம். பள்ளி சீருடையுடன் ரயில் நிலையத்திலிருந்து வெளிவந்த சதீஷ்குமாரை அந்த கூட்டத்திலும் கண்டறிவது சிரமமாக தெரியவில்லை. வீட்டில் ஏற்கனவே சந்தித்திருந்ததால் அறிமுகம் செய்ய தேவை ஏற்படவில்லை. ஆல்டோ அழைத்தவுடன் ஆர்வமாக வந்து பேசினான். அவனையும் பைக்கில் ஏற்றிக்கொண்டு பேசிக்கொண்டே கிளம்பினான் ஆல்டோ. யாரு கொண்டான்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? இல்லை தம்பி, எல்லா பக்கமும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவோம். தயவு செய்து கண்டுபிடிச்சிடுங்க சார். அம்மா சாப்பிடாம அழுதுகினே இருக்குது. அதுக்கு நீயும் கொஞ்சம் உதவி பண்ணணும். சில விஷயங்களை மறைக்காமல் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக சொல்கிறேன் சார். நீயும் உங்கள் அண்ணனும் வேறு வேறு ட்ரெயினில் தான் வருவீங்களா? அவனுக்கு 9 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ். எனக்கு 9:30க்கு தான் ஸ்கூல். நான் அவனை விட அரை மணி நேரம் லேட்டாக தான் வருவேன்.
ஆல்டோ பேசிக்கொண்டே துரைசாமி சப்வே பக்கம் செல்லாமல் எதிர்ப்புறம் பிருந்தாவன் சாலையில் சென்றான். சார், ஸ்கூல் இந்த பக்கம். இன்னும் டைம் இருக்கு, வா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். பிருந்தாவன் சாலையின் இறுதியில் இருந்த உடுப்பி ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். எனக்கு இட்லி. நீ என்ன சாப்பிட்ற? எனக்கு எதுவும் வேணாம் சார், நான் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டேன். பூரி சாப்பிட்றியா? இங்கே நல்லா இருக்கும். ஓகே சார். கிழக்கு மூலையில் இருந்த டேபிளில் அமர்ந்து கொண்டனர். அன்னைக்கு நீ ட்ரெயினில் தான் வந்தியா? ஆமாம் சார். உங்கள் அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது. உன் அப்பாவும் அம்மாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்லையும் யாருக்கும் தெரியலை. நீ தான் ஹெல்ப் பண்ணணும். எப்படி சார் அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க? ஆக ஏதோ ஒரு பிரச்சனை உண்மையிலேயே இருக்கிறது. ஆல்டோ மனதிற்குள் நினைத்து கொண்டான். இது போலீஸ் கண்ணு முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடும். சார், அவன் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருந்தான். இது யாருக்குமே தெரியாது. அம்மா அப்பாவுக்குமே கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியுமே தவிர முழுக்க தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும் இல்லையா? எனக்கு ஓரளவுக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்ச அளவு நீ சொல்லு. விமல்னு ஒரு பையன் செல்வாவுக்கு பழக்கமானான். அவன் வீடு சானட்டோரியம் ஏரியாவில் இருக்கு. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் சமோசா விற்பான். காலேஜ் பசங்களுக்கு கஞ்சாவும் விற்பான் போல. அது எனக்கு ஆரம்பத்தில் தெரியலை. அவன் கூட பழக ஆரம்பித்த பிறகு செல்வா நிறைய நாள் ஸ்கூலை கட்டடிக்க ஆரம்பித்தான். தாம்பரம் வரை வருவான். பிறகு ட்ரெயினில் ஏறாமல் அவன் கூட சுத்த போயிடுவான். ஒரு நாள் என்னதான் பண்ணுறாங்கன்னு நானும் ஒளிஞ்சு நின்று பார்த்தேன். கூட்ஸ் ட்ரெயின் நிற்கிறதுக்கு பின்னாடி போய் 2 பேரும் கஞ்சாவை சிகரெட்டில் வச்சு அடித்தாங்க. நான் போய் செல்வா கிட்ட சண்டை போட்டேன். இதை வெளியில் யார்கிட்டையாவது சொன்னால் கொலை பண்ணிடுவேன்னு விமல் மிரட்டுனான். அப்புறம் என்னாச்சு? எங்கள் ஏரியா பசங்க நிறைய சொல்லியிருக்காங்க அவனை பற்றி. அவன் கேங்கு பெரிய கேங்கு. ரியல் எஸ்டேட், அரசியல்வாதிலாம் ஃப்ரெண்டாம். தனியாக மாட்டுனா செத்தோன்னு சொன்னாங்க. அதனால் நான் வேறு யாருக்கிட்டேயும் இதை பற்றி சொல்லலை. அவனுக்கும் செல்வகுமாருக்கும் ஏதாவது பிரச்சனையா? 1 மாதம் முன்னாடி செல்வா அவனை பார்த்து மறைஞ்சு மறைஞ்சு வந்தான். சில நேரம் குரோம்பேட்டை வரை பஸ்ஸில் வந்து அதுக்கு பிறகு ட்ரெயினில் வந்தான். என்னடா ஆச்சுன்னு நான் கேட்டேன். இதுவரை கஞ்சா கொடுத்த காசு 30,000 ஆயிடுச்சான். அதை அவன் கேட்குறான்னு சொன்னான். அப்படி 30,000 தர முடியலைன்னா அவன் ஒரு பைக் கொடுப்பானாம். அதில் போய் யாரோட செயினையாவது அறுத்துக்கிட்டு வந்து அவங்கிட்ட கொடுக்கணுமாம். செல்வா ரொம்ப பயந்துட்டான். பிறகு என்ன பண்ணுனீங்க? நான் தான் அவனுக்கு தைரியம் கொடுத்தேன். எங்கள் அம்மா அப்பா கிட்ட ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் வம்பிழுக்கிறான்னு மட்டும் சொன்னோம். என்னோட மாமா ஒருத்தர் சேலத்தில் போலீஸாக இருக்கிறாரு. அந்த நேரம் அவர் சென்னை வந்திருந்தார். அவர்கிட்ட அம்மா சொல்லவும் அவர் யூனிஃபார்மோட செல்வாவை அழைச்சிக்கிட்டு தாம்பரம் ஸ்டேஷன் போனார். அங்கே விமலை பார்த்து இனிமே இவங்கிட்ட வம்பிழுத்த தூக்கி உள்ளே வச்சிடுவேன்னு மிரட்டினாரு. அதுக்கு பிறகு அவன் எங்களை பார்த்தா முறைச்சிக்கிட்டே போயிடுவான், கிட்ட வரமாட்டான். எனக்கு என்னமோ விமல் தான் செல்வாவை உதச்சி கீழே தள்ளி இருக்கணும்னு தோணுது சார். உங்கள் அண்ணன் இறந்த பிறகு அவனை பார்த்தியா? இப்போவும் அங்கே தான் சார் இருக்கான். எப்பவும் போல சமோசா விற்கிறான். எதுவுமே நடக்காத மாதிரி. அத்தியாயம் 13. கோட்டூர்புரம் சாலையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலிருந்து சிறிது தூரத்தில் இருந்தது அந்த பெட்ரோல் பங்க். எப்போதும் அந்த நூலகத்தை கடந்தாலும் உதவி ஆய்வாளர் திருவிற்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதற்கு காரணமில்லாமல் இல்லை. படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் வெட்டியாக சுற்றித் திரிந்த பொழுதில் வெயிலுக்கு ஒதுங்கிய இந்த நூலகம் அவரது வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. மனதிற்கு வேலையில்லாமல் சும்மா இருப்பது என்பது கெட்ட பழக்கங்களின் தலைக்காவிரி. அதிலிருந்துதான் மற்ற அத்தனை பிரச்சனைகளும் பெருக்கெடுத்து ஓடும். அப்படி குடியும் குடுத்தனனுமாக இருந்த ஒரு காலத்தில் இந்த நூலகத்தில் எதேச்சையாக படித்த நீங்களும் ஆகலாம் சீருடை பணியாளர் என்ற புத்தகம் திருவின் போக்கை மாற்றியது. எந்த தெருக்களில் குடிகாரனாக பிரச்சனைக்குரியவனாக அவமானப்பட்டு கூனி குறுகி திரிந்தானோ அதே தெருக்களில் காவல்துறை சீருடையோடு டுப் டுப் என சத்தம் வரும் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350ல் போவது கெத்துதானே. பெட்ரோல் பங்க் மேலாளரிடம் தேதியையும் உத்தேச நேரத்தையும் கூறினான். அவர் தனது கம்ப்யூட்டரில் சிறிது நேரம் கடகடவென டைப்படித்து மவுஸை இடப்பக்கம் வலப்பக்கம் என அசைத்துவிட்டு மானிட்டரை திருப்பினார். பெட்ரோல் பங்கும் அதன் எதிரே உள்ள சாலைகளும் கட்டம் கட்டமாக திரையில் தெரிந்தன. சரியாக 9:13 2 டூ வீலர்களில்
டேனியலும் அவன் நண்பர்களும் உள்நுழைந்தனர். பெட்ரோல் நிரப்பிய பின்பு சாலையை கடந்து எதிரே இருந்த தேநீர் கடையில் பைக்கை நிறுத்திவிட்டு சிகரெட் புகைத்தனர். தேநீர் குடித்துவிட்டு மீண்டும் பைக்கில் ஏறி அமர்ந்தனர். அதுவரை அவர்கள் நடவடிக்கையில் எந்த ஒரு பரபரப்போ சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளோ இல்லை. இருந்தாலும் டேனியலின் நடவடிக்கை மட்டும் இறுக்கமாகவே காணப்பட்டது. பைக்கில் ஏறி உட்கார்ந்த டேனியல் பைக்கில் இருந்தபடியே சிறிது எழுந்தவாறு பேண்ட் பாக்கெட்டில் இருந்த மொபைல் போனை எடுத்து பார்த்தான். அதில் வந்த பெயரை பார்த்தவுடன் அவன் முகம் மாறியது. பிறகு பின்னால் இருந்தவனை இறங்கச் சொல்லி அவசரமாக பைக்கிற்கு சைட் ஸ்டாண்ட் போட்டுவிட்டு தனியே சென்று பேசினான். 2 நிமிடம் பேசிய பின் இறுக்கமான முகத்துடன் பைக்கில் ஏறி கிளம்பிச் சென்றான். திரு அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்தார். அப்படி பார்க்கும் போதுதான் மற்ற அனைவரும் வழக்கம் போல பதற்றமில்லாமல் இருந்தாலும் டேனியல் ஆரம்பம் முதலே ஒரு பதட்டத்தில் இருப்பது தெரிந்தது. அந்த சிசிடிவி பதிவை ஒரு பென்டிரைவில் காப்பி செய்து கொண்டார். அத்தியாயம் 14. தாம்பரம் ரயில் நிலையத்தின் கிழக்கு பகுதியில் 9வது நடைமேடையையும் தாண்டி இருந்தது அந்த பகுதி. சரக்கு ரயிலுக்கான நடைமேடை. சரக்குகளை கையாள்வதற்காக சற்றே இடவசதியுடன் இருந்தது. மிகப்பெரிய ட்ரக் லாரியையும் தண்டவாளத்தின் அருகிலேயே நிறுத்தும் வண்ணம் சாலை வசதி இருந்தது. பயன்பாட்டில் இல்லாத சில ரயில் பெட்டிகள் தூசி அடைந்து தண்டவாளத்தின் பிரிவுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதனை கடந்து சென்றால் நூற்றாண்டு கண்ட பெரிய மரங்கள் தலைவிரித்து நின்றன. சில 100 மீட்டர் தள்ளி பரபரப்புடன் இயங்கும் ரயில் நிலையத்திற்கு எந்த தொடர்பும் இல்லாமல் மிக அமைதியாக இருந்தது அந்த இடம். ஆல்டோவும் திருவும் சத்தம் எழுப்பாமல் பூனை நடை நடந்து சரக்கு ரயில் பெட்டிகளின் ஊடே மறைந்து 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 முன்னேறினர். தாம்பரம் ரயில் நிலைய ரயில்வே காவலர் ஒருவரும் உடன் வந்தார். கிழக்கு ஓரத்தின் மூலையில் இருந்த ஒரு பெரிய அரச மரத்தின் அடியில் 3 பேர் நின்றிருந்தனர். அதில் ஒருவனது அடையாளம் சதீஷ்குமார் கூறிய விமலின் அடையாளத்தோடு ஒத்துப்போனது. ஒரு கையில் பிளாஸ்டிக் வாளி, மற்றொரு கையில் அழுக்கடைந்த துணிப்பை. அதனுள் இருந்து ஒரு சிறிய பேப்பர் பொட்டலத்தை எடுத்து அந்த 2 பேருக்கும் கொடுத்தான். இதுதான் தகுந்த நேரம் என ஆல்டோ கண்ணை காட்ட மூவரும் ஒரே நேரத்தில் அவர்களை நோக்கி ஓடினர். உதிர்ந்து கிடந்த இலைகளில் அவர்களது பூட்ஸ் பட்டு சரசரவென சத்தம் எழுப்பியது. தன்னை நோக்கி சிலர் ஓடி வருவதைக் கண்ட விமல் பிளாஸ்டிக் வாளி துணிப்பையை அதே இடத்தில் விட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தான். ரயில் நிலைய சுற்றுச்சுவரின் ஒரு பகுதியில் செங்கல் பெயர்ந்து சிறிது உயரம் குறைவாக இருந்தது. புதர் மண்டிய அந்த பகுதியை நோக்கி ஓடினான். மற்ற இருவரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். ரயில் நிலையத்தை விமல் தாண்டிவிட்டால் பிடிப்பது கடினம் என்பது ஆல்டோவிற்கு தெரிந்தது. திரு, விட்றாதீங்க என கத்திக்கொண்டே ஓடினான். திருவோ அசுர வேகத்தில் புதர் செடிகளின் உள்ளே ஓடிக்கொண்டிருந்தார். அவன் சுவர் ஏறி குதிக்க முற்படும் போது சரியாக ஓடிச் சென்று அவனது வலது காலை பிடித்து தள்ளிவிட்டார். சுவரின் உயரத்தில் இருந்து ஆவென கத்திக்கொண்டே விழுந்தான். விழும்போது தரையில் ஊன்றிய கையில் சடக் என எலும்பு உடையும் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 15. என்ன சார், ஒரு அப்பாவியை கைது பண்ணி கையை உடைச்சிருக்கீங்க. என்ன நடக்குது இந்த நாட்டில்? போலீஸே ஆன்டி இண்டியன் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. திடீரென பான் பராக் வாயுடன் மேடையில் பேசுவது போன்ற சத்தம் கேட்டு ஆல்டோ தன் அறையில் இருந்து வெளியே வந்தான். உதவி ஆய்வாளர் கோபிநாத்துடன் ஒரு நபர் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். நெற்றியில் திருநீறு வைத்து பெயிண்ட் பட்டை போல அடித்திருந்தார். நடுவில் 1 ரூபாய் சைஸில் சந்தனம், அதற்கு நடுவே ஆரஞ்சு நிற செந்தூரம். பட்டு வேட்டி, வெள்ளை சட்டை, பட்டுத்துண்டு அணிந்து ஒரு தோரணையை உண்டாக்க முயற்சி செய்திருந்தார். தோளில் இருந்த துண்டில் ஒரு கட்சியின் சின்னமும் கொடியும் இருந்தது. பின்னால் 3 பேர் பவ்யமாக நின்று கொண்டிருந்தனர். கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணித்தான் போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்கிறோம். நீங்கள் வேணும்னா ஜாமீன் அப்ளை பண்ணுங்க. கோர்ட்டாவது மயிராவது. எதுக்கு சார் அப்பாவி கையை உடைச்சிங்க? அவன் தப்பிச்சு ஓடும்போது அவனே தான் உடைச்சிக்கிட்டான். நீங்கள் அவங்கிட்டையே கேட்டுக்கலாம். ஐ வில் நாட் லீவ் திஸ் இஷ்யூ. சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட பேசுகிறேன். ஆல்டோ கோபம் தலைக்கேறியது. ஒரு வெற்று நபர் தன் அலுவலகத்திற்கே வந்து தன்னை மிரட்டுவது தன்மானத்தை சீண்டியது. கோபிநாத்தை அழைத்தான். கோபி, அந்த பையனுக்கு யார் கஞ்சா சப்ளை பண்ணினான்னு நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்ல, எனக்கு என்னமோ நெருங்கிட்டோன்னு தோணுது. நீங்கள் ஜட்ஜுக்கிட்ட பேசி வாரண்ட் ரெடி பண்ணுங்க.
ஒரு விஐபி சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லுங்க. லோக்கல் போலீஸ்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கேளுங்க. முதல்ல வேற ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணுவோம். பிறகு மர்டர் ப்ளஸ் கஞ்சா கேஸ் எஃப்ஐஆர் போட்டுடலாம். அப்படியே அந்த அரசியல்வாதி பக்கம் திரும்பினான். காவல்துறை அலுவலகத்திலேயே நீதிமன்றத்தை தவறாக பேசினதுக்கு உங்களை கைது செய்கிறோம் சார். நீங்கள் பேசின எல்லாமே சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட்டு வேட்டிக்குள் கால் நடுங்குவது அனைவருக்கும் தெரிந்தது. தேர்தல் நேரம், ஏதாவது பிரச்சனை என்றால் கட்சி கழட்டிவிடவும் தயங்காது என்பது அந்த நபருக்கு தெரிந்தே இருந்தது. சாரி சார், ப்ரெஷர் பேஷண்ட்டு, மார்னிங் மாத்திரை எடுத்துக்கல, டென்ஷனில் தவறாக பேசிட்டேன், இதை பெருசு பண்ணிடாதீங்க, மன்னிச்சு விட்டுடுங்க. உங்கள் எஸ்ஐ தான் கிளியராக சொல்கிறாரே, பையன் தப்பிச்சு போடும்போது விழுந்தான்னு. தப்பு பண்ணினவன் தானே தப்பிச்சு போடணும். அவன் தப்பு பண்ணி இருக்கிறான். நீங்கள் உங்கள் ப்ரொசீஜர் படி பண்ணுங்க சார். ஐ வில் நாட் இன்டர்ஃபியர். அந்த கோர்ட் பற்றி பேசின விஷயத்தை அப்படியே விட்டுடுங்க சார் ப்ளீஸ். நான் இங்கேயே மன்னிப்பும் கேட்டுட்டேன்ல. ஆல்டோவிற்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவர்கள் ஒரு நொடிக்குள் மாறுகிறார்கள் என்று. வெளிச்சத்தில் இருந்து இருட்டுக்குள் செல்லும் கண்கள் கூட தன்னை சரி செய்து தெளிவாக பார்க்க 2 நொடி ஆகும். ஆனால் இவர்களுக்கு அது கூட தேவையில்லை. அதனால் தான் 2000 வருடமாக உறிஞ்சி பிழைக்கிறார்கள் என நினைத்து கொண்டான். அத்தியாயம் 16. வலது மணிக்கட்டில் கோலிஸ் பிராக்சர் மாவுக்கட்டுடன் உட்கார்ந்திருந்தான் விமல். போலீஸ் விசாரணை, சிறை எல்லாம் புதிதல்ல என்பதால் ஒருவித அசட்டைத்தனம் அவன் உடல் மொழியில் தெரிந்தது. 13 வயதில் பிக் பாக்கெட் அடித்தபோது முதன்முறை மாட்டினான். கிட்டத்தட்ட 15 வருடம் முன்பு. அதிலிருந்து இப்போது வரை 3 மாதத்திற்கு ஒரு முறை ஜெயில் என்பது வாடிக்கை. செய்த குற்றத்திற்கும் செய்யாத குற்றத்திற்கும். சேட்டுக்கள் திருட்டு நகை வாங்கி விற்கும் தொழிலில் கைது கணக்கிற்கு இவனை அனுப்புவர். அதே போல திருட்டு சீடி விற்கும் கடைக்காரர்களின் கேஸ் கணக்கிற்காகவும் செல்வான். வேறு யாருமே கிடைக்காவிட்டால் காவல்துறையே அவசரத்திற்கு இவனை கைது செய்து கணக்கு காட்டும். இப்படி கூலிக்கு சிறைக்கு செல்வதை விட சொந்தமாக தானே தொழில் செய்து சிறைக்கு செல்வது லாபகரமாக இருப்பதை புரிந்து கொண்டான். ஆரம்பத்தில் சென்னையில் இருக்கும் மொத்த வியாபாரிகளிடம் கஞ்சா வாங்கி விற்றவன் பிறகு தேனி, ஆந்திரா சென்று தானே கஞ்சாவை வாங்கி விற்க ஆரம்பித்தான். அவனது களம் ரயில் நிலையங்கள். அதற்கு நிறைய காரணங்கள் இருந்தன. கூட்டமான இடம், பரபரப்பான மனிதர்கள். சிறிது பயிற்சி இருந்தால் போதும். நுழைவு வாயில் தவிர வேறு பல வழிகளில் உள்ளே நுழையலாம், வெளியே செல்லலாம். போலீஸ் தொந்தரவு குறைவான இடம். புது கஸ்டமர்களை எளிதில் பிடிக்கலாம். பழைய கஸ்டமர்களும் தொடர்பு கொள்வது எளிது. தன் தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு வேடமாக சமோசா விற்பதையும் மேற்கொண்டான். பிளாஸ்டிக் வாளியின் அடிப்புறம் கஞ்சா பொட்டலங்கள், போதை மாத்திரைகள், அதன் மேல் செய்தித்தாள், அதற்கு மேல் சமோசா. பிளாஸ்டிக் வாளியில் இருந்து சிறிய எண்ணிக்கையில் கஞ்சா பொட்டலம் கையில் இருக்கும் துணிப்பைக்கு மாறும். வெற்று தீர்ந்த பிறகு மறைவான இடத்தில் மீண்டும் பிளாஸ்டிக் வாளியில் இருந்து எடுத்து வைத்து கொள்வான். தன் தொழிலுக்கு கூட்டணியோ வேலையாட்களோ கிடையாது. ஆனால் சானிட்டோரியம் ஏரியாவில் பிரபல தாதாவான முட்டை சங்கருக்கு மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்து விடுவான். முட்டை சங்கர் இவனை காவல்துறையிடம் இருந்தும் மற்ற பெரிய ரவுடிகளிடம் இருந்தும் காப்பதற்கான சர்வீஸ் சார்ஜ் இது. இது போக ஒரு கட்சியிலும் உறுப்பினராகி அவ்வப்போது நன்கொடை, மாநாட்டு நிதி கொடுப்பான். அது என்னமோ நாற்காலிக்கு இறைத்த நீராகத்தான் போகும். ஆனால் நெற்றியில் செந்தூரம் வைத்துக்கொண்டு தெருவில் கும்பலாக கத்திக்கொண்டே செல்வது ஒருவித போதையை கொடுத்தது. தமிழகத்தில் குட்கா தடை செய்யப்பட்ட போது இவனது வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. புதிதாக நிறைய பேர் தேடி வந்து வாங்கினார்கள். என்ன விலை சொன்னாலும் மறுபேச்சின்றி விற்றது. நாட்கள் செல்ல செல்ல தொழிலிலும் போட்டி அதிகமானது. நிறைய பேர் புதிதாக ரயிலில் சமோசா விற்க ஆரம்பித்தனர். ரயிலுக்கு வெளியே கஞ்சாவும். ஆனால் சில மாதங்களிலேயே குட்கா தடை பேப்பரில் மட்டுமே இருக்கும் விஷயமாக ஆனது. முன்பை விட பல இடங்களில் தாராளமாக கிடைத்தது. இவனது வியாபாரமும் குறைந்தது. ஆனால் பழைய பழக்கத்திற்கே அனைவரும் கப்பம் எதிர்பார்த்தனர். விமலுக்கு பிசினஸ் உத்தியை மாற்ற வேண்டிய கட்டாயம் புரிந்தது. கடன், இஎம்ஐயில் கஞ்சா விற்றான். கூடவே சில போதை மாத்திரைகளையும். கையில் காசில்லாத கல்லூரி மாணவர்கள் வாங்கினார்கள். சில இழப்புகள் இருந்தாலும் தொழில் சுமாராக நடந்தது. அப்போதுதான் முட்டை சங்கர்
விமலோடு ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்தான். அதாவது அவன் செய்யும் ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து போன்றவற்றிற்கு நல்ல திடகாத்திரமான இளைஞர்களை சப்ளை செய்ய வேண்டும். அதற்கு பதில் ஒரு ஆளுக்கு இவ்வளவு என மொத்தமாக விமலிடம் பணம் கொடுத்து விடுவான். தன்னிடம் போதை மாத்திரை, கஞ்சா வாங்கி பணம் கொடுக்காத கல்லூரி மாணவர்களை முதலில் இதற்கு பயன்படுத்தினான். காரியம் மிக எளிது. முட்டை சங்கர் ஆஸ்தான அலுவலகமான ஒரு முடித்திருத்தும் கடையில் காலையில் ஆஜராக வேண்டும். ஸ்கார்பியோ, சுமோ போன்ற கார்களில் ஏறிக்கொண்டு கட்ட பஞ்சாயத்து நடக்கும் இடங்களுக்கு செல்வர். அங்கு எதிர்த்தரப்பும் ஆட்களுடன் வரும். 99% அடி பிரச்சனை இன்றி பேச்சுவார்த்தை மூலமே முடிவுக்கு வந்துவிடும். இருந்தாலும் யார் பக்கம் அதிக ஆட்கள் உள்ளனரோ அவர்கள் பக்கம்தான் சாதகமாக முடியும் என்பது எழுதப்படாத விதி. அதே போல ஆக்கிரமிப்பு இடங்களில் திடீரென ஆட்களுடன் சென்று வேலி போடுவது, மற்றவர் போடும் வேலியை பிரித்து போடுவது என அதிரடிகளும் நடக்கும். இதுபோக மிரட்டல், கடன் வசூலும் உண்டு. இவற்றிற்கெல்லாம் பின்னால் நிற்க நபர்கள் தேவை. பெரும்பாலான சமயங்களில் காவல்துறைக்கே விஷயம் செல்லாது. ஆனால் வழக்கோ வேறு எந்த பிரச்சனைகளோ வராது. காலையில் சென்றால் மாலையில் திரும்பிவிடலாம். இடையில் பிரியாணி, சரக்கும் உண்டு. கை நிறைய காசும் கிடைக்கும். கஞ்சா கடனிற்கான பணத்தை எடுத்துக்கொண்டாலும் மீதி கை செலவிற்கு ஆகும். இதனால் கல்லூரி மாணவர்களிடையே இந்த வாய்ப்பிற்கு போட்டி அதிகம். கடனில் கஞ்சா வாங்கிவிட்டு இப்படி வார இறுதியில் வேலை செய்து அடைத்து விடுவர். ஆனால் சில மாணவர்கள் விமலை பைபாஸ் செய்து நேரடியாக முட்டை சங்கருடன் பழக்கம் ஏற்படுத்தி கொண்டனர். அதன் பின் விமல் கண்டறிந்த புது உத்திதான் செயின் திருட்டு. 10 நிமிட வேலை, 1 மாதம் போதை. 2-3 திருட்டு இருசக்கர வாகனங்களை வாங்கி வைத்து கொண்டான். காசில்லாத கல்லூரி மாணவர்களிடம் அவற்றை கொடுத்து தங்க சங்கிலிகளை திருடி வரச் செய்வான். அவற்றிற்கு பதில் கஞ்சா சப்ளை செய்வான். சில நேரம் 7 சவரன் 8 சவரன் நகைகள் கூட கிடைக்கும். அவற்றின் மதிப்பு லட்சக்கணக்கில் இருக்கும். மார்வாடி சேட்டுகளிடம் அடிமாட்டு விலைக்கு விற்றாலும் கணிசமான தொகை கைகளில் நிற்கும். சில நேரம் சிலர் அவர்களாகவே நகையை திருடி இவனிடம் விற்பதும் உண்டு. அதிலும் ஒரு பிரச்சனை வந்தது. நகை திருட்டு வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகின. சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து போலீசார் விரட்டி விரட்டி வேட்டையாடினர். அடிக்கடி பேப்பரில் வருமே, சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் கைது அப்படின்னு. அதெல்லாம் இவர்கள் போன்றோர்தான். நகை திருட்டுக்கு பயந்து பெரும்பாலான பெண்கள் போலி கவரிங் நகைகளை அணிய ஆரம்பித்தனர். போலீஸ் தொல்லை, போலி நகை என பல பிரச்சனைகள் வந்ததால் இவர்களும் நகையிலிருந்து செல்போனுக்கு மாறிவிட்டனர். செல்போன் பறிகொடுத்தவர்கள் பெரும்பாலும் போலீஸுக்கு செல்வதில்லை. அப்படி சென்றாலும் போலீஸும் நகை திருட்டு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விசாரிப்பதில்லை. என்ன ஒன்று, செயின் பறிப்பில் 50,000, 1,00,000 என கிடைத்தால் செல்போன் திருட்டில் 5,000, 10,000 தான் கிடைத்தது. இதற்கும் மாற்று வழியைத்தான் விமல் யோசித்து கொண்டிருக்கிறான். கூடிய விரைவில் கண்டுபிடித்து விடுவான். ஆனால் அதற்குள் தான் கைது செய்து விட்டனரே, இன்னும் 3 மாதத்திற்கு தொல்லைதான் என மனதிற்குள் நினைத்து கொண்டான். அத்தியாயம் 17. ஆல்டோ விமலின் முழு வரலாறு அடங்கிய ஃபைலையும் படித்து முடித்தான். பெரிய பிசினஸ் மேக்னட்டாக இருப்பான் போல என நினைத்து கொண்டான். சட்டத்திற்கு புறம்பான தொழிலில் எவ்வளவு நுணுக்கங்களை புகுத்தியுள்ளான். அவனை அடைத்து வைத்திருந்த அறைக்குள் நுழைந்தான். கையில் கட்டுடன் அலட்சியமாக ஆல்டோவை எதிர்கொண்டான் விமல். எத்தனை வருஷமா கஞ்சா விற்கிற? 10 வருஷமா. தயங்காமல் பதில் வந்ததும் ஆல்டோ ஆச்சரியமடைந்தான். அவனது குற்ற வரலாறு அலட்சிய உடல் மொழியால் வாய்த்திருந்து உண்மை பேச வைப்பது கடினம் எனதான் நினைத்திருந்தான். ஆனால் விமலின் அனுபவமோ வேறு மாதிரி இருந்தது. உடல்தான் அவனுக்கு இருக்கும் ஒரே முதலீடு. அதை காப்பாற்றி கொள்ள வேண்டும். போலீஸோடு இணக்கமாக சென்றுவிட்டால் சேதாரம் குறைவு என்பது அவன் அனுபவத்தில் கண்டறிந்தது. அதனால் என்ன விசாரணை என்றாலும் தயங்காமல் பதில் கூறிவிடுவான். செல்வகுமாரின் புகைப்படத்தை காட்டினான் ஆல்டோ. இது யாருன்னு தெரியுதா? தெரியுமே, செல்வகுமார். 25,000 கொடுக்காம எஸ்கேப் ஆயிட்டான். அதனால் அவனை கொலை பண்ணிட்டியா? விமல் அதிர்ச்சி அடைவது அவன் முகத்தில் தெரிந்தது. அதுவரை சாதாரண கஞ்சா கேஸ் என்று தான் நினைத்திருந்தான். கொலை என்றவுடன் உடல் முழுவதும் பயம் பூசியது. கேஸ் எதுவும் இல்லாமல் சும்மா சிக்கினாலே 3 மாதம் ஊற வைத்து விடுவார்கள். இப்போ கொலைன்னு சொல்கிறாங்களே, இன்னும் 2 வருஷத்துக்கு புழல்தான். சரி,
புழலில் ஒரு பிரான்ச் போடுவோம் என மனதிற்குள் நினைத்து கொண்டான். கொலையா? நான் எதுவும் பண்ணலை சார். நீ அவனை 30,000 கேட்டு மிரட்டுனியா இல்லையா? ஆமாம் சார். பின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு காசு கொடுக்காம போனால் சும்மா விட்டுடுவாங்களா? கூட இருந்த திரு சப்பென அறைந்தார். என்னடா பிஸ்னஸ்ஸு? காலேஜ் பசங்களுக்கு கஞ்சா விற்கிறது பெரிய கப்பல் வியாபாரம் மாதிரி பேசுகிற? பிஸ்னஸ்ஸு. அதான் சார், நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன்ல, அடிக்காதீங்க சார், அழுது கொண்டே கூறினான். ஆல்டோ திருவை கையமர்த்தி விட்டு விமலிடம் கேட்டான். மிரட்டுனியா இல்லையா? அவன் 30,000 தரணும். ஒரு தபா 5,000 கொடுத்தான் சார். மீதி 25,000 தரணும். அதை கொடுக்காம போலீஸை இட்டுன்னு வந்தான் சார். சனியை போய் தொலையிட்டோன்னு விட்டுட்டேன். கடைசியாக அவனை எப்போ பார்த்த? ஒரு 15 நாள் முன்னாடி ஸ்டேஷன் ஆண்ட பார்த்தேன். முறைச்சேன், ஓடிட்டான். கஞ்சா வாங்க அவன் கூட வேற யாரும் வருவாங்களா? இல்லை சார், அவன் மட்டும்தான் வருவான். பணம் கொடுக்கலன்னு முட்டை சங்கர்கிட்ட சொல்லி போட்டு தள்ளிட்டியா? சார், மாதம் 1 லட்சம் மாமூலுக்கு மட்டும் ஆகுது. எனக்கு பிஸ்னஸ் ஆகுதோ இல்லையோ, நான் விற்கிறேனோ இல்லையோ, 1ஆம் தேதி ஆனால் 1 லட்சம் கொடுத்தே ஆகணும். இந்த 25,000த்துக்கெல்லாம் கொலை பண்ணுனா தொழில் பண்ணவே முடியாது சார். அப்போது பணம் காரணம் இல்லை, வேற என்ன காரணம்? அவன் போலீஸோடு வந்தது உனக்கு பிடிக்கலை, அப்படித்தானே? என்ன சார், நான் தான் கொன்னேன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? நான் கொல்லலை சார். நீங்கள் சொல்லித்தான் அவன் செத்த விஷயமே எனக்கு தெரியும். எப்படி செத்தான் சார்? திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு எங்கே இருந்த? திங்கக்கிழமையா சார்? ஸ்டேஷனில் இருந்தேன் சார். ஸ்டேஷனில் இருந்தியா இல்லை ட்ரெயினில் போனியா? சரியாக ஞாபகம் இல்லை சார். எப்போவும் காலையில் 11 மணி வரைக்கும் ஸ்டேஷன் ட்ரெயின்னு மாறி மாறி இருப்பேன் சார். எது வரைக்கும் ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுவேன்? தாம்பரம் டு கிண்டி எங்கள் ஏரியா சார். கிண்டி ஸ்டேஷனில் இறங்கி ரிட்டர்ன் வந்துடுவேன். திங்கக்கிழமை காலையில் மவுண்ட் ஸ்டேஷனில் ஒரு பையன் ட்ரெயினில் அடிபட்டு செத்தான், தெரியுமா? தெரியும் சார். அன்னைக்கு ட்ரெயின் லேட்டு, செம்ம கூட்டம். உள்ளே பூந்து சமோசா விற்கக்கூட முடியலை. அவன் செவுத்தில் இடித்து செத்ததா சொன்னாங்க. ஆனால் நான் பார்க்கல. அதுதான் மாதத்துக்கு 4 பேர் சாவுறாங்களே. அப்போது நீயும் அந்த ட்ரெயினில் தான் இருந்திருக்கிற. அன்னைக்கு செத்தவன் அவன்தானா? தலையில் கையை வைத்தான். வகையாய் மாட்டிக்கொண்டோம். இந்த ஒரு பாயிண்டை வைத்து நம்ம தலையில் எல்லா கேஸையும் எழுதி கணக்கை முடித்து விடுவார்கள். புள்ளி வச்சாலே கோலம் போடுவானுங்க. இன்னைக்கு காலம் கோலம் போட்டு அதுக்கு கலரும் அடித்து வச்சிருக்கு. இன்னைக்கு ஆயுசுக்கும் புழல் தான். அத்தியாயம் 18. சார், விமல் சொல்கிறதுல லாஜிக் இருக்குது. இவனை மாதிரி தொழில் பண்ணுறவங்க 25,000த்துக்கெல்லாம் கொலை பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெக்கார்ட் செய்யப்பட்ட வாக்குமூலத்தை மானிட்டரில் பார்த்தபடியே கோபி கேட்டார். கரெக்டு தான் கோபி. ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்களேன். இவன் ட்ரெயினில் போயிருக்கான். அந்த நேரம் அவனும் படியில் நின்று இருக்கான். பணமும் கொடுக்காம போலீஸை வச்சு மிரட்டின கோபம் இவனுக்கு இருக்குது. இப்போ சரியான வாய்ப்பு. யாருக்கும் தெரிய போகிறதில்ல. தள்ளி விட்டுட்டான். அவன் கொலை பண்ணணும்னு தனியாக மெனக்கெட்டு செய்யலை. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான், அப்படித்தானே? இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி லாங் கிரிமினல் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க விசாரணையில் பதட்டப்படாமல் பொய் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமம். அப்போது இன்னும் கிளறி பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஸ்டேஷன் சிசிடிவி ஃபுட்டேஜும் வாங்கி பாருங்கள். எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஒரு பெட்டியில் இருந்து இன்னொரு பெட்டிக்கு போக முடியாது. இந்த மாதிரி சமோசா சுண்டல் விற்கிறவங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இறங்கித்தான் அடுத்த பெட்டிக்கு மாறுவாங்க. இவன் எந்த ஸ்டேஷனில் எந்த பெட்டியில் இருந்தான்னு டீட்டெயில்டாக ஒரு சார்ட் ரெடி பண்ணுங்க. அந்த பெட்டியில் வேறு வெண்டார் யாரும் ஏறுறாங்களான்னு பார்த்துருங்க. இவன் கூட சுற்றுற மற்ற பசங்களையும் விசாரிக்கணும். ஓகே சார். இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வியாபாரம் பார்க்குற மற்ற பசங்க லிஸ்ட் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம். திரு, அந்த டேனியல் பற்றி விசாரித்து பார்த்தீங்களா? 9 மணிக்கு அவனுக்கு எங்கே இருந்து கால் வந்தது? அவன் நம்மக்கிட்ட கொடுத்த நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பரை யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த நம்பரும் அவன் ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கு. அதில் தான் கால் வந்திருக்கு. விசாரித்து பார்த்தோம். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் போல. அவங்களுக்கு இடையில் ஏதோ பிரச்சனை. அந்த பொண்ணு தான் கால் பண்ணியிருக்கு. அதான் படபடப்பாக இருந்தானா வீடியோவில். வேறு ஏதாவது சந்தேகப்படும்படி மூமெண்ட்? இது வரைக்கும் ஒன்றும் இல்லை சார். இருந்தாலும் மஃப்டியில் நம்ம கான்ஸ்டபிள் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறார். செல்வகுமார் சித்தப்பா திருப்பூரில் தான் இருந்தாரா?
செக் பண்ணிங்களா? பண்ணிட்டோம் சார். அங்கே தான் இருந்திருக்கிறாரு. சாட்சிக்காக வேணும்னே கூட அங்கே போய் தங்கியிருக்கலாம். யாரையும் நம்ப வேண்டாம். ஃபோன் கால், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க. சந்தேகப்படுற மாதிரி பெரிய அமௌண்ட் எதுவும் கைமாறி இருக்கான்னு பாருங்க. கூலிப்படை, அடியாள் சகவாசம் இருக்கான்னு பாருங்க. முக்கியமாக நார்த் சென்னை கேங் எது கூடவாவது அவர் பேசியிருக்கிறாரான்னு பாருங்க. ஓகே சார். அந்த நீல சட்டை ட்ரெயினில் வலது பக்கம்தான் நின்று வந்திருக்கார் சார். சிசிடிவி வீடியோவில் தெரியுது. வீடியோ அவரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கா? முகம் தெளிவாக தெரியல சார். ஆனால் ப்ளூ சட்டை, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்தா அவர் மாதிரி தான் சார் தெரியுது. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்பியிருக்கோம் சார். அப்போது அவர் கொலை பண்ணியிருக்கிற வாய்ப்பில்லை. கொலை நடந்த இடம் பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் இருக்குது. ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் கிளம்பி சரியாக 15 நொடிகளில் அந்த இடத்தை அடைஞ்சிடுச்சு. அதுக்குள்ளே வலது பக்க படியில் நின்று இவர் கூட்டத்துக்குள்ளே புகுந்து இடது பக்கம் போய் செல்வகுமாரை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வலது பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த மாதிரி அடிக்கடி சண்டை போடுவாராம். பர்ஃபெக்ஷனிஸ்ட் போல. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே விசாரித்து பார்த்துட்டோம். இது வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தேரலை. இனி நமக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அந்த பையனோட காணாமல் போன செல்ஃபோன் பற்றி விசாரித்து பாருங்கள். ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். அத்தியாயம் 19. மாநில குற்றத்தடுப்பு இயக்குனர் அலுவலகம். இயக்குனர் அருள்மொழி அழைத்திருந்தார். எதற்கு என ஆல்டோவிற்கு தெரிந்திருந்தது. ஆனால் என்ன பதில் சொல்வது என்றுதான் தெரியவில்லை. காலை வணக்கம் ஆல்டோ. காலை வணக்கம் சார். மவுண்ட் ஸ்டேஷன் கேஸ் எந்த நிலையில் இருக்குது? நிறைய பேரை விசாரிச்சிருக்கோம் சார். புது லீட் நிறைய கிடச்சிருக்கு. ஏதாவது பிரேக் த்ரோ? பிரேக் த்ரோன்னு சொல்ல முடியாது, ஆனால் முன்னேற்றம் இருக்குது சார். ரயில்வே ஐஜி செந்தாமரை கண்ணன் கால் பண்ணி இருந்தார். அவங்க மேலிடத்துல இருந்து நிறைய ப்ரெஷராம். புரியுது சார். இப்போ வரை விபத்துன்னு வெளியில் தெரியறதுனால அவங்களுக்கு கெட்ட பேர். மீடியாவை சமாளிக்க முடியலையாம். கூடிய சீக்கிரமே கேஸ் முடிஞ்சிடும் சார். எக்ஸ்ட்ரா ஆளுங்களை வேணும்னாலும் தயங்காமல் கேளுங்க. இப்போ இருக்கிற டீமே நல்ல டீம் சார். சீக்கிரமே உங்களை நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். அத்தியாயம் 20. சார், இந்த ஃபோன் திருட்டு ஃபோன்னு தெரியாது சார். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேன். வேணும்னா அந்த கடையிலேயே கேட்டு பாருங்க சார். அந்த நபர் கூறிக்கொண்டிருக்கும் போதே ஆல்டோ நுழைந்தான். சார், திருடு போன செல்வகுமாரோட மொபைலை இவன் தான் இப்போ யூஸ் பண்ணுறான் சார். ஐஎம்இஐ நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணணும். விஷ் அடித்துவிட்டு கோபி கூறினார். கட்டிட வேலை பார்க்கும் வடமாநில தொழிலாளி. நன்றாக தமிழ் பேசினான். தமிழகம் வந்து பல வருடம் ஆகியிருக்கும் போல. எந்த ஊர் நீ? கோரக்பூர் சார், யூபி. போன வருஷம் ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்க செத்துச்சே, அந்த ஊர். இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 7 வருஷம் சார். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஊரில் இருக்கிறாங்க. வீடியோ கால் பேசலான்னு இந்த ஃபோன் வாங்கினேன். எங்கே வேலை பார்க்குற? முன்னாடி மேடவாக்கமில் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்ட ஒர்க் பண்ணினேன். இப்போது மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் சார். தமிழ் நல்லா பேசுகிறையே. இங்கே வந்தால் கற்றுக்கிற வேண்டியது தானே சார். எங்கே தங்கியிருக்க? 1000 லைட் ஏரியா சார். இந்த ஃபோன் எந்த கடையில் வாங்கின? தனது பாக்கெட்டில் இருந்த பர்ஸை 5 நிமிடம் குடைந்து பல கட்ட சோதனைகளுக்கு பின் ஒரு கசங்கிய விசிட்டிங் கார்டை எடுத்து தந்தான். புதிய பழைய மொபைல் ஃபோன்கள் குறைந்த விலையில் வாங்க விற்க மொபைல் பேலஸ். மொபைல் ஃபோன் சர்வீஸ் செய்யப்படும். நம்பர் 74, கணேஷ் பிளாசா, நரசிங்கபுரம் தெரு, சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை 2. மருத்துவமனையாக மாற்றப்பட்ட புதிய தலைமை செயலக கட்டிடத்திற்கு நேரெதிரே அமைந்திருந்தது அந்த காதி பவன். அதன் வாசலில் அதிசயமாக பார்க்கிங் செய்ய இடம் கிடைத்தது. இல்லையெனில் வாலாஜா சாலை D1 ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷனில் வண்டியை நிறுத்திவிட்டு நடந்து வர வேண்டும். காரை நிறுத்திவிட்டு ஆல்டோவும் கோபியும் நடந்தார்கள். ரிச்சி தெருவின் இருபுறமும் இருசக்கர வாகனங்கள் ஆக்கிரமித்திருந்தன. பெரிய பெரிய அட்டை பெட்டிகளை ஏற்றிக்கொண்டு ட்ரைசைக்கிள்காரர்கள் சிறிய இடங்களுக்குள் நுழைந்து வித்தை காட்டி கொண்டிருந்தனர். ஒரு டாடா ஏஸ் முன்னேறவும் வழியில்லாமல் பின்னால் செல்லவும் முடியாமல் திணறிக் கொண்டிருந்தது. அதன் பின்னே ஹார்ன் அடித்தால் டிராஃபிக் சரியாகும் மதத்தை சேர்ந்த சிலர் விடாமல் ஹார்ன் அடித்து பேட்டரியை வீணாக்கி கொண்டிருந்தனர். இடதுபுறம் நரசிங்கபுரம் தெருவில் வளைந்து கணேஷ் பிளாசாவில் இருந்த புறா கூண்டு மொபைல் பேலஸ் கடையை கண்டுபிடித்தனர்.
காக்கி யூனிஃபார்மை பார்த்தவுடன் கடையில் இருந்தவர் எழுந்து நின்றார். இப்படி எழுவது கிளிஷேவாகத்தான் தோன்றுகிறது. என்ன செய்ய, அவர் அப்படித்தானே எழுந்து நின்றார். அதைத்தானே எழுத முடியும். காக்கி யூனிஃபார்மை பார்த்தவுடன் கடையில் இருந்தவர் எழுந்து நின்றார். நீங்க தான் ஓனரா? ஆல்டோ ஆரம்பித்தான். ஆமாம் சார். திருட்டு ஃபோன்லாம் விற்கிறீங்களா? செகண்ட்ஸில் ஃபோன் விற்கிறோம் சார். ஆனால் திருட்டு ஃபோன்லாம் விற்கிறதில்ல. அப்போது இந்த ஃபோன் ஒரு நார்த் இண்டியனுக்கு விற்றுருக்கீங்க. வாங்கி சிறிது நேரம் உற்று பார்த்தார். ஞாபகம் இருக்கு சார். ஒரு ஸ்கூல் பையன் தான் விற்றான். அவன் ஃபோன் தான் அது. பில் செக் பண்ணிட்டு தான் வாங்கினோம். திருட்டு ஃபோன் இல்லையே. நல்லா தெரியுமா? நம்பலைன்னா ஒரிஜினல் பில் கூட காட்டுறேன். ஃபைலில் இருக்கும். டேய், அந்த பில் ஃபைலை எடுடா. வேலை செய்யும் சிறுவன் ஒரு ஃபைலை கொண்டு வர கோபி ஒவ்வொரு பில்லாக பார்க்க ஆரம்பித்தார். வித்த பையனை அடையாளம் காட்டுவீங்களா? ஆல்டோ. காட்டுவேன் சார். 2 வாரம் முன்னாடி கூட இன்னொரு ஃபோன் விற்க வந்தான். ஆனால் நான் வாங்கலை. இவனா பாருங்க. செல்வகுமாரின் ஃபோட்டோவை காட்டினான். இவன் தான் சார். கடைசி முறை இவன் தம்பியையும் கூட கூட்டிக்கிட்டு வந்தான். அப்போது திருட்டு ஃபோன் இல்லை. திருட்டு ஃபோன்னா இப்படி தைரியமாக உங்ககிட்ட பேசிட்டு இருப்பனா சார்? ஆல்டோவின் மனதிற்குள் பொறி தட்டியது. அத்தியாயம் 21. ஆல்டோ தனது கம்ப்யூட்டர் திரையில் ரயில் நிலையங்களில் இருந்து எடுக்கப்பட்ட அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தான். ஆல்டோவின் அறைக்கு வெளியே கோபியும் திருவும் பேசி கொண்டிருந்தனர். முக்கிய சஸ்பெக்ட் எல்லாரையும் விசாரணைக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனால் யார் மேலேயும் உறுதியான ஆதாரமும் இல்லை. அதே சமயம் விளக்கவும் முடியலை. கேஸ் ரொம்ப சிக்கலாக இருக்கு. திரு ஆரம்பித்தார். அதான் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இல்லைன்னா ரயில்வே போலீஸ் கொடுப்பாங்களா? காலையில் இருந்து ஆல்டோ திரும்ப திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் சிசிடிவி வீடியோவையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரே. ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். திடீரென ஆல்டோ அறையை விட்டு வெளியே வந்தான். வாங்க போகலாம். கேஸ் முடிய போகுது. அலுவலகம் பரபரப்பானது. தாம்பரம் ரயில் நிலையத்தின் கிழக்கு பகுதி. சரக்கு ரயில் தண்டவாளத்தை தாண்டி இருக்கும் புதற்காட்டிற்குள் இருந்த ஒரு குட்டிச்சவரில் விமல் அமர்ந்திருந்தான். கையில் செல்போன். ஹலோ, நான் விமல் பேசுகிறேன். செல்வகுமாரை கொன்னது நீதான்னு எனக்கு தெரியும். நானும் அந்த பெட்டியில் தான் இருந்தேன். மறுமுனை பேசியது கேட்கவில்லை. இப்போ நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். எப்பவும் இருக்கிற இடம்தான், உனக்கு தெரியும்ல. சரி வா. கை கட்டை விரலை உயர்த்தி காட்டினான். சரியாக 20 நிமிடங்கள் கழித்து வந்து நின்றான் சதீஷ்குமார். பயன்பாட்டில் இல்லாத ரயில் பெட்டிகளுக்குள் மறைந்திருந்த ஆல்டோவும் திருவும் கோபியும் வெளியே வந்தனர். அத்தியாயம் 22. மறுநாள் சமூக வலைதளங்களில் இந்த செய்தி வைரலானது. பணம் கேட்டு தொல்லை கொடுத்த அண்ணனை ரயிலில் இருந்து தள்ளி கொலை செய்த தம்பி. துரிதமாக கண்டுபிடித்த போலீசாருக்கு உயரதிகாரிகள் பாராட்டு. தாம்பரம் முடிச்சூரில் வசித்து வருபவர் சதீஷ்குமார். பள்ளி மாணவராகிய இவர் தனது மொபைல் போனில் ஆபாச படங்களை வைத்திருந்துள்ளார். அதை கண்டுபிடித்த அவரது சகோதரர் செல்வகுமார் பெற்றோரிடம் கூறிவிடுவதாக மிரட்டி பணம் கேட்டுள்ளார். அதை தனது தவறான பழக்கங்களுக்கும் பயன்படுத்தியுள்ளார். பலமுறை பொய்க்காரணம் கூறி பெற்றோரிடமும் நண்பர்களிடமும் பணம் பெற்று தனது சகோதரனுக்கு கொடுத்து வந்துள்ளார் சதீஷ்குமார். சம்பவத்தன்று இருவரும் ஒன்றாக ரயிலில் பயணம் செய்துள்ளனர். அப்போது செல்வகுமார் மேலும் பணம் கேட்டு மிரட்டியுள்ளதாக தெரிகிறது. ஆத்திரமடைந்த தம்பி சதீஷ்குமார் அவரை ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிட்டுள்ளார். ஏற்கனவே பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நிறைய விபத்துகள் நடந்துள்ளதால் இதையும் விபத்தென போலீஸ் விட்டுவிடுவர் என நினைத்துள்ளார். பிறகு எதுவும் தெரியாதது போல பள்ளிக்கு சென்றுள்ளார். ஆனால் போலீசார் விசாரணையில் உண்மை வெளிவந்து விட்டது. சிக்கலான இந்த வழக்கில் விரைந்து செயல்பட்டு உண்மையை வெளிக்கொணர்ந்த கார்த்திக் ஆல்டோ தலைமையிலான சிறப்பு படையினருக்கு உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். மாணவர்களுக்கு மொபைல் போன்கள் கொடுப்பதை பெற்றோர்கள் தவிர்க்க வேண்டும். அவர்களது நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என காவல்துறை ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். ஆயிரக்கணக்கான ஆங்கிரி ஹாஹா சிம்பல்களுடன் பகிரப்பட்டு இருந்தது அந்த செய்தி. இன்ஸ்டன்ட் உளவியல் நிபுணர்கள், சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள் அறிவுரைகளை மழை போல பொழிந்திருந்தனர். 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சிகளில் இந்நிகழ்வுதான் விவாத பொருளாக இருந்தது. எப்போதும் போல ராமசுப்பு ஆபாச பட எதிர்ப்பாளர் என்ற பெயரில் பேசிக்கொண்டிருந்தார்.
90களில் விசிஆர் எனப்படும் ஒளிநாடா கேசட்டுகளில் ஆபாச படங்களை பதிந்து அவற்றை வாடகைக்கு விட்டனர். பிறகு சிடி, டிவிடி வட்டுக்கள் வந்தன. அவற்றை பிரதி எடுப்பது எளிதாக இருந்ததால் எண்ணற்ற முறை பிரதியெடுக்கப்பட்டு பரவின. அதன்பின் இணையதள யுகம் வந்தது. பிரவுசிங் சென்டர்களில் வாலிபர்கள் தவம் கிடந்தனர். பிறகு பென்டிரைவ் போன்ற கையடக்க சேமிப்பு சாதனங்களின் மூலம் ஒரு நிமிடத்தில் காப்பி செய்யப்பட்டு பரிமாறப்பட்டன. மொபைல் போன்களின் வருகை இவை அனைத்தையும் புரட்டி போட்டது. கையகல கருவியில் நினைத்த போதெல்லாம் காணும் வசதியை கொடுத்தது. மொபைல் போன் பென்டிரைவில் ஆரம்பித்து மல்டிமீடியா காலத்திற்கு முன்னிருந்த மருதம் சரோஜா தேவி வரை தோண்டி எடுத்து பேசிக்கொண்டு இருந்தார். பின் கதை. எந்த க்ளூவுமே கிடைக்காம இருந்தோம். திடீர்னு எப்படி அவன் தம்பி மேல உங்களுக்கு சந்தேகம் வந்தது? திரு ஆரம்பித்தார். ஆலந்தூர் சுக்குபாய் பிரியாணி ஹோட்டலில் வழக்கை வெற்றிகரமாக முடித்ததை மொத்த குழுவினரும் பீஃப் பிரியாணியோடு கொண்டாடி கொண்டிருந்தனர். நான் மாம்பலம் ஸ்டேஷனில் வச்சு அவங்கிட்ட கேட்டப்போ எனக்கு என்னமோ விமல் தான் செல்வாவை உதச்சு கீழே தள்ளியிருக்கணும்னு தோணுது சார் அப்படின்னு சொன்னான். செல்வகுமாரை கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம வெளியில் சொல்லியிருந்தோம். உதச்சது யாருக்குமே தெரியாது. வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு அப்பவே சந்தேகம் வந்தது. இவனும் ஸ்கூலுக்கு ஷூ தான் போட்டுக்கிட்டு போகிறான். பிறகு அந்த ரிச்சி மொபைல் கடைக்காரன் தம்பியோட வந்தான்னு சொன்னான். அப்போது 2 பேரும் க்ரைம் பார்ட்னர்கள். செல்வகுமார் செல்ஃபோனை விற்றது இவனுக்கு தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட சொல்லலை. இவன் எதையோ மறைக்கிறான்னு தோணுச்சு. அதன் பிறகுதான் ரயில்வே ஸ்டேஷன் சிசிடிவி வீடியோ எல்லாம் பார்த்தேன். தாம்பரம் ஸ்டேஷனில் பள்ளி யூனிஃபார்ம் அணிஞ்ச 2 மாணவர்கள் அந்த பெட்டியில் ஏறுறது தெரிஞ்சுது. ஆனால் கிண்டி ரயில் நிலையத்தில் ஒரு பையன் சைலண்ட்டாக அந்த பெட்டியில் இருந்து இறங்கி வேறு பெட்டியில் ஏறுனான். அப்போவே உறுதியாயிடுச்சு. உடனே விமலை வச்சு ஒரு ஸ்கெட்ச் போட்டேன். சரியாக நம்ம விரிச்ச வலையில் மாட்டிக்கிட்டான். ஆல்டோ விவரித்தான். ஹோட்டலுக்கு வெளியே ஆலந்தூர் சுரங்கப்பாதை மீது இது போன்ற எண்ணற்ற கதைகளை சுமந்து கொண்டு ஒரு மின்சார ரயில் தடக் தடக் என வேகமாக சென்று கொண்டிருந்தது. இதோட இந்த கதை முடியுது. இது போல் மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதைப்போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கதையரசிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.